தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ಯೆಶಾಯ ಪ್ರವಾದನ ಗ್ರಂಥ 46வது அதிகாரம் 46ನೇ ವಚನ ಅಧ್ಯಾಯ 13வது வசனத்திலே 11ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ இஸ்ரவேலுக்கு ಇಸ್ರಾಯೇಲರಿಗೆ என் மகிமையையும் ನನ್ನ ಮಹಿಮೆಯನ್ನು கட்டளையிடுவேன் ದಯಪಾಲಿಸುವೆನು. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் எது வேணும்? தேவனுடைய ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಏನು ಬೇಕು? ದೇವರ மகிமை. ಮಹಿಮೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. மோசே அந்த மகிமைக்காக வாஞ்சித்தார். ಮೋಶೆ ಆ ಮಹಿಮೆಗೋಸ್ಕರ ದಾಹದಿಂದ ಇದ್ದರು. கர்த்தருடைய மகிமை தான் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தது? ಕರ್ತನ ಮಹಿಮೆಯೇ ಇಸ್ರಾಯೇಲ್ ಜನರನ್ನ ಏನು ಮಾಡಿತು? ಮುಚ್ಚಿತು. அவருடைய மகிமை ಆತನ ಮಹಿಮೆ பகலிலே மேகஸ்தம்பமாகவும் ಹಗಲಲ್ಲಿ ಮೇಘಸ್ತಂಭವಾಗಿಯೂ இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವಾಗಿ ಅವರನ್ನು ನಡೆಸಿತು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆசரிப்பு கூடாரத்தை ಯಾಜಕ ಗುಡಾರದಲ್ಲಿ அங்கே நிறுவின உடனே ಅಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದ ಕೂಡಲೇ தேவனுடைய மகிமை வந்து அங்கே என்ன செய்தது? ದೇವರ ಮಹಿಮೆ ಅಲ್ಲಿ ಬಂತು. ಏನು ಮಾಡಿತು? இறங்கி நின்றது. ಅಲ್ಲಿ ಬಂದು ನಿಂತಿತು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல தேவனுடைய வீட்டை பிரதிஷ்டை செய்யும் பொழுதும் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಮನೆಯನ್ನ ಪ್ರತಿಷ್ಠಿಸುತ್ತಿರುವಾಗ தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆ அந்த தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்தது? நிரப்பிற்று. ದೇವರ ಆಲಯವನ್ನ ಏನು ಮಾಡಿತು? ತುಂಬಿಸಿತು. ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டிலும் ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿಯೂ அக்கினிமயமான நாவுகள் போல ಅಗ್ನಿಮಯವಾದ ನಾಲಿಗೆಯೋಪಾದಿಯಲ್ಲಿ தேவனுடைய மகிமை ದೇವರ ಮಹಿಮೆ அந்த அப்போஸ்தலர்கள் மீது இறங்கின. ಅವರ ಅಪೋಸ್ತಲರ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯಿತು. ஆகவே நமக்கு தேவனுடைய மகிமை வேண்டும். ಆದ ಕಾರಣ ನಮಗೆ ದೇವರ ಮಹಿಮೆ ಬೇಕು. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போல ಕಳೆದ ವಾರ ನಾವು ನೋಡಿದ ಪ್ರಕಾರವಾಗಿ இருள் ಕತ್ತಲೆಯು பூமியையும் ಭೂಮಿಯನ್ನು காரிருள் ஜனங்களையும் மூடுமா. ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನ ಮುಚ್ಚುತ್ತದೆ. ಆದರೆ கர்த்தர் நம்மேல் உதிக்க வேண்டும். ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸಬೇಕು. ஏசாயா 60:1 நாம் வாசிப்போம் என்றால் ஏசாயா 61ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದರೆ, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மேல் என்ன செய்ய வேண்டும்? உதிக்க வேண்டும். ಯೆಹೋವನ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಮಾಡಬೇಕು? ಉದಯಿಸಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அடுத்த வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால் ನಂತರ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುವುದಾದರೆ, இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இருள் பூமியை மூடுமா. ಕತ್ತಲೆಯು ಭೂಮಿಯನ್ನು ಆವರಿಸುತ್ತದಂತೆ காரிருள் ஜனங்களை மூடுமா. ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನ ಮುಚ್ಚುತ್ತದೆ. கர்த்தருடைய மகிமை நம் மீது காணப்படும்போது, ಆದರೆ ಕರ್ತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಕಾಣಿಸಲ್ಪಡುವಾಗ அந்த இருள் ಆ ಕತ್ತಲೆ நம்ம என்ன செய்ய முடியாது? ஆளுகை செய்ய முடியாது. ನಮ್ಮನ್ನ ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ? ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. யோவான் 1:4 வாசித்தோம் பாருங்கள். ಯೋಹಾನ್ 1:4 ಓದಿದ್ದೇವೆ ನೋಡಿರಿ. அவருக்குள் ಅವರಲ್ಲಿ ஜீவன் இருந்தது. ಜೀವವಿತ್ತು. இயேசு கிறிஸ்துவுக்குள் அந்த ஜீவன், ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ಆ ಜೀವವಿತ್ತು. அந்த ஜீவன் ಆ ಜೀವವೇ ಮನುಷ್ಯರಿಗೆ ஒளியாக இருந்தது. ಅದು ಬೆಳಕಾಗಿತ್ತು. இருள் ಕತ್ತಲೆಯು அதை பற்றிக்கொள்ள முடியல. ಅದನ್ನು ಮುಸುಕಲಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த பூமியில இருள் இருக்கலாம். ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇರಬಹುದು. இருள் ஜனங்களுக்குள்ள இருக்கலாம். ಕಾರ್ಗತ್ತಲು ಜನಾಂಗಗಳನ್ನ ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬಹುದು. கர்த்தருடைய ஜீவன், ಆದರೆ ಕರ್ತನ ಜೀವವು, கர்த்தருடைய மகிமை, ಕರ್ತನ ಮಹಿಮೆ, கர்த்தருடைய ஒளி, ಕರ್ತನ ಬೆಳಕು நம்ம மீது இருக்கும் பொழுது ನಮ್ಮ ಮೇಲೆ ಇರುವಾಗ காரிருள், ಕಾರ್ಗತ್ತಲು, ಅಂಧಕಾರವು என்ன செய்ய முடியாது? ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பற்றிக்கொள்ள முடியாது. ನಮ್ಮನ್ನ ಮುಸುಕಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಅಂಧಕಾರವು, ಕಾರ್ಗತ್ತಲು நம்மை பற்றாமல் இருக்கணும்னா ನಮ್ಮನ್ನು ಮುಟ್ಟದೇ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ மேல என்ன வேணும்? கர்த்தருடைய மகிமை, கர்த்தன மகிமை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அந்தகாரம் என்னங்கறத கடந்த வாரத்துல ஒரு சிலதை நாம் பார்த்தோம். அருமையானவர்களே, ಕಾರ್ಗತ್ತಲು ಏನೆಂಬುದಾಗಿ ಕಳೆದ ವಾರ ಸ್ವಲ್ಪ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಾವು ಓದಿದ್ದೇವೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏசாயா 5:8 நாம் வாசித்தோம். அருமையானவர்களே, ஏசாಯ 5:8ನೇ ವಚನದಲ್ಲಿ ಓದಿದ್ದೇವೆ ಪ್ರಿಯವಾದವರೇ. எபேசியருக்கு நிருபம் ಎಫೆಸಿಯ ಬರೆದ 5வது அதிகாரம் 5ನೇ ಅಧ್ಯಾಯ 8வது வசனம். 8ನೇ ವಚನ. எபேசியர் ಎಫೆಸಿಯದವರಿಗೆ 5:8 ಅಧ್ಯಾಯ 8 அருமையானவர்களே. 8ನೇ ವಚನ. நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், முற்காலத்திலே
நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்தகாரம். ಅಂಧಕಾರವು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நான் கடந்த வாரத்தில் இதை சொன்னேன். ನಾನು ಕಳೆದ ವಾರ ಅದನ್ನ ಹೇಳಿದೆ. For you were once darkness. ಮುಂದಿನ ಕಾಲದಲ್ಲಿ ನೀವು ಅಂಧಕಾರದಿಂದ ಇದ್ದೀರಿ. ஆனா இப்போ இல்ல. ಆದರೆ ಈಗ ಇಲ್ಲ. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. அந்த இருளிப்பு நமக்குள்ள இல்ல. ಆ ಕಾರ್ಗತ್ತಲು ಈಗ ನಮ್ಮಲ್ಲಿಲ್ಲ. முற்காலத்தில் அந்தகாரமாக இருந்தோம். ಪೂರ್ವ ಕಾಲದಲ್ಲಿ ನಾವು ಅಂಧಕಾರವಾಗಿದ್ದೆವು. அதுக்கு முந்தின வசனத்தில் அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ಅದರ ಮುಂದಿನ ವಾಕ್ಯ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. அந்த அந்தகாரத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக இருந்தீர்கள். ಆ ಕಾರ್ಗತ್ತಲಿಗೆ ನೀವು ಜೊತೆಗಾರರಾಗಿದ್ದೀರಿ. 7வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 7ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ அவர்களுக்கு பங்காளிகளாக இருந்தீர்கள். ನೀವು ಅವರೊಂದಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗಿರಬೇಡಿ. அந்த அந்தகாரத்தோட நம்ம என்ன செய்யக்கூடாது? ಆ ಅಂಧಕಾರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾವೇನಾಗಿರಬಾರದು. நமக்கு பங்கே இருக்கக்கூடாது. ನಮಗೆ ಪಾಲು ಅಲ್ಲಿ ಇರಬಾರದು. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ಕೈಯನ್ನು ಎತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. நாம் அந்தகாரமா இருக்கக்கூடாது. ನಾವು ಅಂಧಕಾರವಾಗಿರಬಾರದು. அந்த அந்தகாரத்துக்கு நாம் பங்காளிகளா இருக்கக்கூடாது. ಆ ಅಂಧಕಾರಗಳಿಗೆ ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿರಬಾರದು. ஏன் அப்படின்னா ಯಾಕೆಂದರೆ 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது 6ನೇ ವಚನವನ್ನು ಓದುವುದಾದ್ರೆ இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்களின் நிமித்தம் ಈ ರೀತಿಯಾಗಿ ಇರತಕ್ಕಂತವರ ನಿಮಿತ್ತ தேவ கோவாக்கினை வருவதால் ದೇವರ ಕೋಪಾಗ್ನಿ ನಮ್ಮ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. நாம் அந்தகாரமா இருக்கக்கூடாது. ನಾವು ಅಂಧಕಾರವಾಗಿರಬಾರದು. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க ನಾವು வேண்டும். ಬೆಳಕಿನ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. அதற்கு பங்காளிகளாகவும் இருக்கக்கூடாது. ಅದಕ್ಕೆ ನಾವು ಪಾಲುಗಾರರಾಗಿರಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இது நிமித்தம் தேவ கோவாக்கினை. ಇದರ ನಿಮಿತ್ತ ದೇವರ ಕೋಪವು அது எதுன்னு பார்த்த அருமையானவர்கள், ಅದು ಎದ್ದು ಬರುತ್ತದೆ ಪ್ರಿಯಾದವರೇ. பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರಿಗೆ ಸರಿಯಾಗಿ வேசித்தனமும் ವೇಶ್ಯಾಚಾರತ್ವ எந்த அசுத்தமும் ಯಾವ ಅಶುದ್ಧಗಳು கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள்ளாக, ಕರ್ತನ ಮಕ್ಕಳ ಒಳಗಡೆ சபைக்குள்ளாக ಸಭೆಯಲ್ಲಿ இப்படிப்பட்ட பேர் முதலாய் ಈ சொல்லப்படக்கூடாது. ರೀತಿಯ ಹೆಸರು ಮೊದಲುಗೊಂಡು ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு அநேக சபைகளிலே ಅನೇಕ அது ಸಭೆಗಳಲ್ಲಿ மலிந்து கிடக்கிறது. ಅದು ಜಾರತ್ವ ತುಂಬಿ காரணம் ತುಳುಕುತ್ತಿದೆ. என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ಆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பெனகாஸ் போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ யார் இல்ல? ಯಾರಿಲ್ಲ. ஆசாரியர்கள் ಯಾಜಕರು இல்லை. ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அதுக்கு பங்காளிகள் ஆயிடுறாங்க. ದಿನ ಅನೇಕರು ಅದಕ್ಕೆ ಪಾಲುಗಾರರಾಗಿದ್ದಾರೆ. அதற்கு ஒத்து போகிறவர்கள் ஆயிடுறாங்க. ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? பெனகாஸ் போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ ஆசாரியர்கள். ಆ ಯಾಜಕರು. நல்ல கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. நம்முடைய சபையிலே ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ பெனகாஸ் போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ ஊழியக்காரர்கள், ಒಂದು ಸೇವಕರು, பெனகாஸ் போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ சபையின் மூப்பர்கள் ಸಭೆಯ ಹಿರಿಯರು நம்முடைய சபையிலே ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ பெனகாஸ் போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ சபையை நடத்துகிறவர்கள். ಸಭೆಯನ್ನ ನಡೆಸತಕ್ಕಂಥವರು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகிறதா? ನಾವು ಹೇಳುವಂತದ್ದು ನಿಮಗೆ இந்த ತಿಳಿಸುತ್ತಾ? அந்தகாரம் ಈ ಅಂಧಕಾರ சபையை தொடக்கூடாது, ಸಭೆಯನ್ನ ಮುಟ್ಟಬಾರದು, மூடக்கூடாது. ಮುಚ್ಚಬಾರದು, நம்மை தொடக்கூடாது, ನಮ್ಮನ್ನ ಮುಟ್ಟಬಾರದು, மூடக்கூடாது. ಮುಚ್ಚಿಕೊಳ್ಳಬಾರದು. அதுக்கு கர்த்தர் நம்ம மேல உதிக்கணும். ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்துல வாசிக்கிறோம், ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುತ್ತೇವೆ, பினகாசோடு ವಿನಾಶನ ಜೊತೆಯಲ್ಲಿ கர்த்தர் சமாதான உடன்படிக்கை பண்ணினார். ಕರ್ತನು ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮಾಡಿದರು. ஆமென். ಆಮೆನ್. காரணம் என்னவென்றால், ಕಾರಣವೇನೆಂದರೆ அவன் கர்த்தருக்காக என்ன செய்தான்? ಆತನು ಕರ್ತನಿಗೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಿದನು? வைராக்கியம் பாராட்டினார். ವೈರಾಗ್ಯವನ್ನ ತೋರಿಸಿದರು. கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார். ಕರ್ತನು ಅದನ್ನು ನೀತಿಯಾಗಿ என் ಎಣಿಸಲ್ಪಟ್ಟನು. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ಸಭೆಯಲ್ಲಿರ್ತಕ್ಕಂಥ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು பினகாசை போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ சபையின் காவலாளர்களாய் நாம் இருக்க ಸಭೆಯ வேண்டும். ಕಾವಲುಗಾರರಾಗಿರಬೇಕು. ஊழியக்காரர்கள் மாத்திரம் அல்ல, ಸೇವಕರು ಮಾತ್ರವಲ್ಲದೆ மூப்பர்களும் ಹಿರಿಯರು உடன் ஊழியர்களும் ಜೊತೆ ಸೇವಕರು நாம் எல்லாருமே ನಾವೆಲ್ಲರೂ ಸರಿ பினகாசை போல ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாய். ವೈರಾಗ್ಯವನ್ನ வேதம் ತೋರಿಸಬೇಕು. அப்படி சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருக்கு ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கர்த்தர் ಕರ್ತನು பினகாசோடு ವಿನಾಶನ ஒரு ಜೊತೆಯಲ್ಲಿ சமாதான உடன்படிக்கை. ಸಮಾಧಾನದ ಒಡಂಬಡಿಕೆ ஆமென். ಮಾಡಿದರು. ಆಮೆನ್. எந்த ஆசாரியனுக்கும் ಯಾವುದೇ ಯಾಜಕನಿಗೂ இல்லாத ஒரு பாக்கியம் ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಭಾಗ್ಯ யாருக்கு கிடைத்தது? ಯಾರಿಗೆ ಸಿಕ್ಕಿತು? பினகாசுக்கு கிடைத்தது. ವಿನಾಶನಿಗೆ ಸಿಕ್ಕಿತು. கர்த்தர்ட்ட சொல்லுங்க, ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ நான் ಹೇಳಿರಿ, ஒரு பினகாசை போல இருக்க ನಾನು வேண்டும். ಒಂದು ಫಿನಹಾಸನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. பங்காளிகளாக அல்ல, அந்தகார ಪಾಲುಗಾರ காரியங்களுக்கு பங்காளிகளாக அல்ல, ಅಂಧಕಾರ ಕೃತ್ಯಗಳಿಗೆ ಪಾಲುಗಾರರಾಗಲ್ಲ. நான் பினகாசை போல ನಾವು ಫಿನಹಾಸನ ರೀತಿಯಲ್ಲಿ வைராக்கியம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ವೈರಾಗ್ಯ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಉಂಟಾಗಲಿ. இப்படிப்பட்ட பெயர் முதலாய் ಆ ರೀತಿಯ ಈ ರೀತಿಯಾದ நமக்குள்ளே ಹೆಸರುಗಳು சொல்லப்படவும் கூட, ನಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳಲೂ ಬಾರದು, சொல்லப்படவும் கூட ಹೇಳಲೂ
ಬಾರದು. காரணம் அது பரிசுத்தவான்களுக்கு ஏற்றதல்ல. ಅದು ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರಿಗೆ ತಕ್ಕದಲ್ಲ. பரிசுத்தவான்களின் சபைக்கு அது ஏற்றதல்ல. ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರ ಸಭೆಗೆ ಅದು ತಕ್ಕದ್ದಾಗಿರುವಂತದ್ದಲ್ಲ. ஏதோ ஒரு சபை இருக்கட்டும், ಏನೋ ಒಂದು ಸಭೆ ಇರಲಿ. ஹalleluya, ஹalleluya. ஏதோ ஒரு கூட்டம் கூடனா போதும், ಏನೋ ಒಂದು ಕೂಟ ಸೇರಿದ್ರೆ ಸಾಕು. இல்ல, இது பிரித்தெடுக்கப்பட்ட சபை, ಇದು ಪ್ರತ್ಯೇಕಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಸಭೆ, பரிசுத்தவான்களின் சபை, ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರ ಸಭೆ. ஏன் அப்படினு சொன்னா, ಯಾಕೆಂದರೆ தேவரு தமக்கு முன்பாக இந்த சபையை நிறுத்த போகிறார். ಈ ಸಭೆಯನ್ನು ನಿಲ್ಲಿಸಲಿದ್ದಾರೆ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ஹalleluya. இங்க இருக்கிற எல்லாரையும் ಇಲ್ಲಿರ್ತಕ್ಕಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ஒரு நாள் ಒಂದು ದಿನ தமக்கு முன்பாக ತನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ அவர் அதை நிறுத்திக்கொள்ள போகிறார். ಅವರನ್ನು ಅದರಲ್ಲಿ அப்படி ನಿಲ್ಲಿಸಲಿದ್ದಾರೆ. நிறுத்திக்கொள்ளும் பொழுது ಅವರು ನಿಲ್ಲಿಸುವಾಗ அந்த சபை எப்படி இருக்க ಈ வேண்டுமா? ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು ஒரு ಅಂದ್ರೆ மகிமையுள்ள சபையாக ಒಂದು இருக்க. ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. இன்னைக்கு நிறைய சபைகள் இருக்கலாம். ಇದಿನ ಅನೇಕ ஐயா ಸಭೆಗಳಿರಬಹುದು. அந்த சபையில அப்படி இருக்குயா, ಅಯ್ಯ ಈ ರೀತಿ ಆ ಸಭೆಯಲ್ಲಿ அந்த சபையில இப்படி இருக்குயா, ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿದೆ. ஹalleluya, ஹalleluya. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆனா எது இருக்குதோ இல்லையோ, ಅದು ಯಾವುದು ಇದೆಯೋ ಇಲ್ಲವೋ சபை ಆ ಸಭೆ எப்படி இருக்கணும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕು? மகிமையுள்ள சபையாக இருக்க வேண்டும். ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ நீங்கள் ಉಂಟಾಗಲಿ. 5ஆம் அதிகாரம் எபேசியர் ನೀವು 5ನೇ ಅಧ್ಯಾಯ ಎಫೆಸದವರಿಗೆ 27வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, 27ನೇ ವಚನವನ್ನ ನೀವು ಓದುವುದಾದ್ರೆ அங்க வேதம் சொல்லுகிறது, ಈ ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான பிழையற்றதுமான சபையாய். ஹalleluya. ஹalleluya. அந்த சபை எப்படி இருக்கணுமா? ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿರಬೇಕಂತೆ? ஹalleluya. ஹalleluya. மகிமையுள்ள சபை. மகிமை உள்ள சபೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இந்த இடத்துல ಉಂಟಾಗಲಿ. ಅಮர்ந்திருக்கிற என் அன்பு தேவனுடைய ಇಲ್ಲಿ பிள்ளைகளே, ಕುಳಿತಿರ್ತಕ್ಕಂತ ನನ್ನ ದೇವರ உங்கள் ಪ್ರೀತಿಯ ಜನರೇ, ஒவ்வொருடைய இருதயத்திலும் ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಹೃದಯಗಳಲ್ಲಿ இந்த வாஞ்சை இருக்க ಈ வேண்டும். ಒಂದು ಆಕಾಂಕ್ಷೆ ಇರಬೇಕು. எங்களுடைய சபை ನಮ್ಮ ಸಭೆ எப்படிப்பட்ட சபையாக இருக்க ಯಾವ வேண்டும்? ರೀತಿಯಾದಂತ ಸಭೆ ಇರಬೇಕು? ஏன் அப்படின்னா, ಯಾಕೆಂದರೆ இந்த சபையில் நீங்களும் ஒரு அங்கத்தினர், ಈ ಸಭೆ ನೀವು ಒಂದು ಅಂಗಗಳಾಗಿದ್ದೀರಿ. நீங்களும் தேவனுடைய வீடா இருக்கிறீங்க. ನೀವು ದೇವರ ಮನೆಯವರಾಗಿದ್ದೀರಿ. எங்கள் சபை எப்படியோ ஒரு சபையாக ಈ இருக்கட்டும் ಸಭೆ என்றால், ಯಾವ ರೀತಿಯೋ ಒಂದು ಸಭೆ ಅಲ್ಲ. நான் இருக்கிற சபை ನಾವಿರತಕ್ಕಂತ ಸಭೆ மகிமை உள்ள சபையாக ಅದು இருக்க வேண்டும். ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಸಭೆಯಾಗಿರಬೇಕು. தமக்கு முன்பாக ತನ್ನ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ அந்த சபை அவர் எப்படி நிறுத்திக்கொள்ள ಆ விரும்புகிறார்? ಸಭೆಯನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿದ್ದಾರೆ ಅಂದರೆ கரை இருக்க கூடாது. ಅದು ಕಳಂಕವಿಲ್ಲದೆ ಇರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ கரை ಉಂಟಾಗಲಿ. திரை இருக்க கூடாது. ಅದು ನಿರ್ದೋಷವಾಗಿರಬೇಕು. பரிசுத்தமும் ಪರಿಶುದ್ಧವು பிழையற்றதுமான ನಿರ್ದೋಷವೂ ಉಳ್ಳ மகிமை உள்ள சபையா. ಮಹಿಮೆ ಉಳ್ಳದ್ದು ಆಗಿರಬೇಕು. இதற்காக அந்த சபையின் ஊழியக்காரர் பாடுபடுவது மாத்திரமல்ல, ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವ ಸೇವಕರು ಮಾಡುವ நாம் எல்லாருமே பாடுபட வேண்டும். ನಾವೆಲ್ಲರೂ ಪಾಡುಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆமென், ಆಮೆನ್, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கும்? ನಮ್ಮ ಸಭೆ ಯಾವ ರೀತಿಯಾದಂತ ಸಭೆ ಆಗಿರಬೇಕು? கரை திரையற்ற ನಿರ್ದೋಷ ಉಳ್ಳಂತದ್ದು, பரிசுத்தம் உள்ள ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳಂತದ್ದು, மகிமை உள்ள சபை. ಮಹಿಮೆ ಉಳ್ಳಂತ ಸಭೆ. சபைனா யாருதான்? ಸಭೆ ಅಂದರೆ ಯಾರು? நாமதான். ನಾವೇ. நம்ம கரை திரையற்றவர்களா. ನಾವು ನಿರ್ದೋಷಿಗಳಾಗಿ, ஒரு தகப்பன் ಒಂದು ತಂದೆ அவருடைய 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டார். ಅವರ 2 ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದರು. அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சொன்னாரா, ಆ ಮಕ್ಕಳನ್ನ ಕರೆದು ಹೇಳಿದ್ರಂತೆ, உங்களை நான் சோதித்து ನಿನ್ನನ್ನು ನಾನು எனக்கு ಪರಿಶೋಧಿಸಿ பின்பு எனக்கு கொடுத்தவைகளெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ನನಗೆ ಕೊಟ್ಟದ್ದನ್ನೆಲ್ಲ ನಾನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆಂದು ஆகவே உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಪರೀಕ್ಷೆಯನ್ನ ಇಟ್ಟರು. 2 ರೂಮ್ ಕೊಡ್ತಾರ அவங்களுக்கு. 2 ರೂಮ್ ಕೊಟ್ಟರಂತೆ. இந்த ரூமை நீங்கள் மகிமையால் நிரப்ப வேண்டும். ಈ ರೂಮ್ ಅನ್ನ ನೀವು ಮಹಿಮೆಯಿಂದ ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. ஒரு 100 ரூபாய் தான் கொடுப்பேன். ಒಂದು 100 ರೂಪಾಯಿನ ಕೊಡುತ್ತೇನೆ. இந்த 100 ரூபாயை வச்சு நீங்க இந்த ரூமை என்ன செஞ்சிரணும்? ಈ 100 ರೂಪಾಯಿಯನ್ನ ಇಟ್ಟು ನೀವು ಈ ರೂಮ್ ಅನ್ನ ಏನು ಮಾಡಬೇಕು? நிரப்பிரணும். ನೀವು ತುಂಬಿಸಲ್ಪಡಬೇಕು. யார் நல்லா நிரப்புறீங்களோ அவங்களுக்கு நான் வெகுமதிகளை கொடுப்பேன். ಯಾರು ಚೆನ್ನಾಗಿ ತುಂಬಿಸುತ್ತಾರೋ ಅವರಿಗೆ ನಾನು ಬಹುಮಾನವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದು ಹೇಳಿದ್ರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ಕೆಳನೆತ್ತಿ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಿರಿ. 2 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தார். ಇಬ್ಬರಿಗೂ 100 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 1 ரூபாய் 100 இந்த 100 ரூபாயை வச்சுக்கிட்டு ಒಬ್ಬನು 100 ರೂಪಾಯಿನ ಇಟ್ಟುಕೊಂಡು, அருமையானவர்களே, ಪ್ರಿಯಾದವರೇ, செத்து சாவறு எல்லாத்தையும் 100 ரூபாய்க்கு வாங்கினான். ಎಲ್ಲವನ್ನ ವಸ್ತುಗಳನ್ನ ತನ್ನ 100 ರೂಪಾಯಿಗೆ ಖರೀದಿಸಿದನು. 100 ரூபாய்க்கு குறைஞ்ச விலையில என்ன கிடைக்குமோ எல்லாத்தையும் வாங்கி அந்த ரூமை நிறைச்சுட்டான். 100 ರೂಪಾಯಿಗೆ ಏನೇನೋ ಸಿಗುತ್ತದೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಖರೀದಿಸಿ ಆ ರೂಮ್ ಅನ್ನ ತುಂಬಿಸಿದನು. ಇನ್ನೊಬ್ಬನು 100 ரூபாய்க்கு 100 ರೂಪಾಯಿಗೆ ஒரு 5 கேண்டில் வாங்கினான். ಒಂದು 5 ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡನು. அந்த கேண்டில வச்சு ಆ ಮೇಣದ ಬತ್ತಿಯನ್ನು ತೆಗೆದು அந்த ரூம்க்குள்ள வைத்தான். ಆ ರೂಮ್ ಅಲ್ಲಿ ಇಟ್ಟನು. அந்த ரூம் முழுவதும் வெளிச்சத்தினால் என்ன செய்தது? ಆ ರೂಮ್ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೆಳಕಿನಿಂದ ಏನಾಯ್ತು? 2 பேரும் சொன்னாங்க, ಇಬ್ಬರೇ ಹೇಳಿದರು, நாங்க எங்க ரூமை நிறைச்சிட்டோம் அப்படி. ನಾನು ರೂಮ್ ಅನ್ನ ತುಂಬಿಸಿದ್ದೇವೆ. அப்பா போய் பார்க்க வர. ಅಪ್ಪ ನೋಡುತ್ತಾರೆ. ஒரு ரூமை திறந்த ರೂಮ್ ಅನ್ನ ತೆಗೆದರು. ரூம் முழுதும் ஒரே
கச்சடாவா நிறைஞ்சிருக்கு. ರೂಮ್ ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಕಚಡದಿಂದ ತುಂಬಿತ್ತು, எல்லாம் நிறைஞ்சுதான் இருக்கு. ಎಲ್ಲವೂ ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. அது இது பேப்பர் கீப்பர் எல்லாம் போட்டு ಅದು நிறைச்சு. ಇದು ಅಸಹ್ಯ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಅಲ್ಲಿ ತುಂಬಿಕೊಂಡಿತ್ತು. நம்ம சபை குப்பையும் கூலமான சபையா ನಮ್ಮ இருக்கு. ಸಭೆಯು ಕುಪ್ಪೆಯು ದರಿದ್ರವಾಗಿ ಇರುವಂತದ್ದಲ್ಲ. யாரு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படினாலும் இருந்தில்ல. ಯಾರು ಯಾವ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. இன்னொரு பாத்திரம் ரொம்ப சஞ்சலமாக இருந்தது. ಇದನ್ನು ನೋಡಿದರೆ ತುಂಬಾ ಸಂಚಲವಾಗಿತ್ತಂತೆ. இன்னொரு ரூமை போய் திறந்தா ಇನ್ನೊಂದು ರೂಮ್ ಅನ್ನ ತೆರೆದರು. ரூம் முழுதும் வெளிச்சம் ಆ ರೂಮ್ நிறைந்திருந்தது. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಬೆಳಕಿನಿಂದ ತುಂಬಿತ್ತು. பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ಅದನ್ನು ನೋಡಿದ ಮಾತ್ರಕ್ಕೆ ಅವರು ತುಂಬಾ ಸಂತೋಷ ಪಟ್ಟರು. நம்முடைய சபையும் ನಮ್ಮ ಸಭೆಯು ಸಹ வெளிச்சம் நிறைந்த சபையாக, ಬೆಳಕು ತುಂಬಿರುವಂತಹ ಸಭೆಯಾಗಿ, மகிமை நிறைந்த சபையாக, ಮಹಿಮೆ ತುಂಬಿರುವಂತಹ நம்முடைய ಸಭೆಯಾಗಿ பிதா வந்து பார்க்கும் பொழுது ನಮ್ಮ ತಂದೆ ಬಂದು ನೋಡುವಾಗ சந்தோஷப்படணும். நம்ம ಸಂತೋಷಿಸಲ್ಪಡಬೇಕು. எல்லாரும் இதை விரும்பணும். ನಾವು ಎಲ್ಲರೂ ಇದನ್ನ ஆகவே ಆಕಾಂಕ್ಷಿಸಬೇಕು. இப்படிப்பட்ட பேர் முதலாய் சொல்லப்படவும் ಆ கூடாது. ರೀತಿಯಾದಂತಹ ಹೆಸರು ಮೊದಲುಗೊಂಡು ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೇಳಬಾರದು. கரை திரை முதலானவைகள் ನಿರ್ದೋಷವುಳ್ಳಂತದ್ದನ್ನು ஒன்றும் இல்லாமல் ಯಾವುದು ಇಲ್ಲದೆ பரிசுத்தமும் ಪರಿಶುದ್ಧವು பிழையற்றதுமான ನಿರ್ದೋಷವಂತದ್ದು மகிமையுள்ள சபையாக ಮಹಿಮೆ ಉಳ್ಳ ಸಭೆಯಾಗಿ தமக்கு முன்பாய் நிறுத்திக் கொள்வதற்காக ತನ್ನ ಎದುರಿನಲ್ಲಿ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ತನ್ನನ್ನು ತಾನೇ ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡರು. நம்மேல் மகிமை உதிப்பதற்காகவே, ನಮ್ಮಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು நம்முடைய சபையில் ಉದಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, மகிமை ನಮ್ಮ உதிப்பதற்காக, ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ நம்முடைய ಉದಯಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ, சபையில் தேவனுடைய மகிமை நிரப்பப்படுவதற்காக, தேவனுடைய வெளிச்சம் ನಮ್ಮ நிரப்பப்படுவதற்காக ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ಬೆಳಕು ತುಂಬಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ எந்த அந்தகாரமும் தொடக்கூடாது ಯಾವುದೇ ಅಂಧಕಾರವು ಮುಟ್ಟಬಾರದು என்பதற்காகவே ಎಂಬುದಕ್ಕೋಸ್ಕರ அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ಆತನು ತನ್ನನ್ನು ತಾನೇ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆகவே அந்த வெளிச்சம் ಆದ ಕಾರಣ ಆ ಬೆಳಕು அவருக்குள்ளதான் இருக்கிறது. ಅವರಲ್ಲೇ ಇತ್ತು. அவர் பட்ட பாடுகளினால அந்த வெளிச்சத்தை தேவன் நமக்கு கொடுத்தார். ಅವರು ಪಟ್ಟಂತ ಬಾಧೆಗಳಲ್ಲಿ ಆ ಬೆಳಕನ್ನು ನಮಗೆ ಕೊಟ್ಟರು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவருக்குள்ளதான் அந்த ஜீவன், ಅವರಲ್ಲೇ ಆ ಜೀವ, அவருக்குள்ளதான் அந்த வெளிச்சம். ಅವರಲ್ಲೇ ಆ ಬೆಳಕು. ஆகவே இந்த அந்தகாரம் ಆದ ಕಾರಣ ಈ ಅಂಧಕಾರವು இப்படிப்பட்ட பேர் ಈ முதலாய் ರೀತಿಯಾದ ಹೆಸರು ಮೊದಲುಗೊಂಡು நம்ம சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರದು, காணப்படக்கூடாது. ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. இந்த சிந்தை ಈ ಯೋಚನೆ நம்முடைய சபையில் உள்ள எல்லாருக்குள்ள இருக்கணும். ನಮ್ಮ ಸಭೆಯ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಇರಬೇಕು. சொல்லுவோமா? ಹೇಳೋಣವಾ? நான் தான் அந்த சபை, ನಾನೇ ಆ ಸಭೆ, நாம தான் அந்த சபை. ನಾವೇ ಆ ಸಭೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் உமக்கு முன்பாக ನಾನು ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ நான் மகிமை உள்ளவனாய் வந்து நிற்கவே. ಮಹಿಮೆ ಉಳ್ಳತಾಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. ஆமென். ಆಮೆನ್. நான் மகிமை உள்ளவனாய் வந்து ನಾನು நிற்கவே. ಮಹಿಮೆ ಉಳ್ಳವನಾಗಿ எந்த ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಕು. அந்தகாரமும் காணப்படக்கூடாது. ಯಾವುದೇ ನನ್ನಲ್ಲಿ ಅಂಧಕಾರವು ಕಾಣಿಸಲ್ಪಡಬಾರದು. பூமியில காணப்படலாம். ನಮ್ಮಲ್ಲಿ ஆனா ಕಾಣಲ್ಪಡಬಾರದು. என் மேல நீங்க உதிக்கணும். ನನ್ನ ಮೇಲೆ ನೀನು நம்முடைய ಉದಯಿಸಲ್ಪಡಬೇಕು. சபை மீது தேவன் உதிக்க வேண்டும். ನಮ್ಮ ಸಭೆಯ ಮೇಲೆ ದೇವರು ಉದಯಿಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ஆகவே ಉಂಟಾಗಲಿ. அருமையான தேவன் அந்தகாரம் என்பது என்ன? ಆದ ಕಾರಣ ಅಂಧಕಾರ ಎಂಬುದಾಗಿ ಏನೆಂದರೆ இப்படிப்பட்ட காரியங்கள் ಈ ರೀತಿಯಾದಂತಹ ಕಾರ್ಯಗಳು. இது சபைக்குள்ளே என்ன ಇದು செய்யப்படக்கூடாது? ಸಭೆ ಒಳಗಡೆ ಏನು ಮಾಡಬಾರದಂತೆ. சபைக்குள்ளே என்ன செய்யப்படக்கூடாது? ಸಭೆಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡಬಾರದು. வாயை திறந்து சொல்லுவோம். ಬಾಯಿ ತೆರೆದು ಹೇಳೋಣ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சொல்லப்படவும். ಹೇಳಲು அன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ಇದನ್ನ ಅಪೊಸ್ತಲನಾದ ಪೌಲನು இதை இப்படி எழுதியிருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ இது ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லப்படவே கூடாது. ಅದನ್ನು ಹೇಳಲು ಪಡಬಾರದು. வேசித்தனம், ಜಾರತ್ವ, எந்த அசுத்தம். ಯಾವುದೇ ಅಸಹ್ಯಗಳು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்னைக்கு இந்த வேசித்தனம்ங்கிறது ಇದನ್ನ ಜಾರತ್ವ ಎಂಬುದು இந்த மாடர்ன் வேர்ல்டுல ಈ ಮಾಡರ್ನ್ ವರ್ಲ್ಡ್ ಅಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இச்சை. ಆಸೆ. இத மறு வார்த்தையில சொன்னால் லவ்னு சொல்லி, அருமையானவர்களை, இந்த இப்படிப்பட்ட தீய காரியத்தினால், அந்தகாரத்தினால் ಮತ್ತೊಂದು இன்னைக்கு அநேகர் கரைப்படுத்துகிறவர்களாக ದಿನ இருக்கிறார். ಅಸಹ್ಯ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಅನೇಕರು ತಮ್ಮನ್ನ ಅಸಹ್ಯಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆனா தேவனுடைய விருப்பம் ಅದೇ ದೇವರ ಆಸೆ இப்படிப்பட்ட பேர் ಈ முதலாய் ರೀತಿಯಾದಂತ ಹೆಸರು ಮೊದಲುಗೊಂಡು சபைக்குள்ளே சொல்லப்படவும் கூட ಸಭೆಗಳಲ್ಲಿ ಹೇಳಲು ಕೂಡ பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி ಪರಿಶುದ್ಧ ದೇವ ಜನರಿಗೆ ತಕ್ಕ இதில் எல்லாரும் நாம் பிணகாசாகவே இருக்கிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಫಿನಹಾಸನ ರೀತಿಯಲ್ಲಿ ಇರಬೇಕು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ அப்படிப்பட்ட அந்தகாரத்தினால் ಆ ರೀತಿಯಾದ ಅಂಧಕಾರದಿಂದ நாம் சபையை கரைப்படுத்துவோம் என்று ನಮ್ಮ ಸಭೆಯನ್ನ ಕಳಂಕ ಪಡಿಸುವುದಾದ್ರೆ வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ஒருவன் அவருடைய ஆலயத்தை கெடுத்தான், ಒಬ್ಬನು ತನ್ನ ಮನೆಯನ್ನ ಕೆಡಿಸಿದರೆ அவனை தேவன் கெடுப்பான். ಅವನನ್ನ ದೇವರು ಕೆಡಿಸುವನು. ஆலயத்தை கரைப்படுத்த கூடாது. ಆಲಯವನ್ನ ಕೆಡಿಸಬಾರದು. இந்த ஆலயத்தை அருமையானவர்களை கெடுக்க ಈ கூடாது. ಆಲಯವನ್ನ ನಾವು ಕೆಡಿಸಬಾರದು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. மாம்சத்துக்கு இடம் கொடுத்து, ಶರೀರಕ್ಕೆ ನಾವು ಜಾಗ ಕೊಟ್ಟು, ஜென்மத்துக்கு இடம் கொடுத்து, ಜನ್ಮ ಸ್ವಭಾವಗಳಿಗೆ கர்த்தருக்கு ಸ್ಥಳ ஸ்தோத்திரம் ಕೊಟ್ಟು, உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ஆகவே அன்பு தேவனுடைய ಆದ ಕಾರಣ பிள்ளைகளே, ಪ್ರಿಯಾದ ದೇವ ಜನರೇ, உலகத்துக்குள்ள இருள் ಈ இருக்கலாம், ಲೋಕದಲ್ಲಿ
ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಇರಬಹುದು. ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರ್ತರು என்ன செய்வார்? ಆದರೆ ನಮ್ಮ ಮೇಲೆ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ನಮ್ಮ ಮೇಲೆ கர்த்தர் என்ன செய்வார்? ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರ್ತನು ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? உதிப்பார். ಉದಯಿಸುತ್ತಾನೆ. அவருடைய மகிமை காணப்படும். ಆತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ யார் ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. மேல இந்த மகிமை காணப்படுகிறதோ, ಯಾರ ಮೇಲೆ ಈ ಮಹಿಮೆ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೋ, இந்த அந்தகாரம் ಈ ಅಂಧಕಾರ அவர்களை என்ன செய்ய முடியாது? ಅವರನ್ನು ಏನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. பற்றிக்கொள்ள முடியாது. ಅದು ಮುಸುಕಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல கவனிப்போம். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸೋಣ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த உலகத்துக்குள்ள ಈ ಲೋಕದಲ್ಲಿ பாவம் நிறைந்த, ಪಾಪ ತುಂಬಿದಂತಹ, அக்கிரமங்கள் நிறைந்த ಅಕ್ರಮ இந்த ತುಂಬಿದಂತಹ உலகத்துக்குள்ளதான் நம்முடைய வாழ்க்கையின் படகு போகிறது. ಈ ಲೋಕದಲ್ಲೇ ನಮ್ಮ ಬಾಳಿನ ಹಡಗು ಸಂಚರಿಸುತ್ತಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. எப்படி ஒரு பெரிய சமுத்திரத்துல ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ದೊಡ್ಡ ஒரு ಸಮುದ್ರದಲ್ಲಿ படகு போகிறதோ, ಒಂದು ಹಡಗು ஒரு ಹೋಗುತ್ತದೋ, கப்பல் போகிறதோ, ಒಂದು ಹಡಗು ಹೋಗುತ್ತದೋ, ஒரு பக்தன் கூட பாடுகிறார், ಭಕ್ತನು ಕೂಡ ಹಾಡುತ್ತಾನೆ, நம்முடைய வாழ்க்கையை ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ விசுவாச கப்பல்னு சொல்றார். ವಿಶ್ವಾಸದ ಒಂದು ಹಡಗು இந்த ಎಂಬುದಾಗಿ. விசுவாச கப்பலை ವಿಶ್ವಾಸ நாம் ಹಡಗು என்ன செய்து விட கூடாது? ಏನು ಮಾಡಬಾರದು, சேதப்படுத்தி விட கூடாது. ನಾವು ಅದನ್ನು ಕೆಡಿಸಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த பக்தன் பாடுகிறார், ಭಕ್ತನು ಹಾಡುತ್ತಾನೆ, விசுவாச கப்பல் வந்து என்ன செய்கிறது? ವಿಶ್ವಾಸ ಹಡಗಿನಲ್ಲಿ ಏನು போகிறது. ಹೋಗುತ್ತದೆ. புயல் வந்து போதும், ಆ ಪ್ರವಾಹ ಬಂದು, தென்றல் வீசும் போதும், ಆ ಗಾಳಿ அது ಬೀಸುವಾಗ அசைந்தாடி என்ன செய்கிறது? ಅದು ಕದಲುತ್ತಾ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ எத்தனை போராட்டங்கள், ಎಷ್ಟೊಂದು எத்தனை ಹೋರಾಟಗಳು, உபத்திரவங்கள் ಎಷ್ಟೊಂದು ಉಪದ್ರವಗಳು. இந்த கப்பல் என்ன செய்துகிட்டு ಈ இருக்கு? ಹಡಗು ಏನು ಮಾಡುತ್ತಿದೆ? இந்த உலகத்துக்குள்ள போய் ಈ கொண்டிருக்கு. ಲೋಕದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಿದೆ. தண்ணிக்குள்ளதான் அந்த கப்பல் போகுது, ನೀರಿನಲ್ಲೇ ಅದು ಸಂಚರಿಸುತ್ತಿದೆ. தண்ணிக்குள்ளதான் அந்த போட் போகிறது. ನೀರಿನಲ್ಲೇ ಆ ಹಡಗು ಹೋಗುತ್ತಿದೆ. ஆனா தண்ணி எங்க வரக்கூடாது. ಆ ನೀರು ಎಲ್ಲಿ ಬರಬಾರದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஓட்ட விழுந்துடக்கூடாது. ಓಟೆ ಬಿಡಬಾರದು. அந்த தண்ணி கப்பலுக்குள்ள வந்துடக்கூடாது. ಆ ನೀರು ಹಡಗಿನ ஆனா என்னைக்கு உள்ளே தண்ணி வருகிறதோ, ಯಾವಾಗ ಆ ನೀರು ಒಳಗಡೆ அன்னைக்கு ಬರುತ್ತದೆ, அந்த கப்பல் என்ன செய்து விடும்? ಆ ದಿನ ಹಡಗು ಏನಾಗುತ್ತದೆ? மூழ்கி விடும். ಮುಳುಗಿ ಬಿಡುತ್ತದೆ. நான் உலகத்துல தான் இருக்கிறோம். ನಾವು ಲೋಕದಲ್ಲೇ ಇದ್ದೇವೆ. ஆனா என்றைக்கு ಯಾವಾಗ இந்த அந்தகாரமாகிய உலகம் ಈ ಅಂಧಕಾರದ ಲೋಕವು என்றைக்கு நமக்குள் வருகிறதோ, ಯಾವಾಗ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುತ್ತದೋ, அன்னைக்கு விசுவாச கப்பல் என்ன செய்து ಆ விடும்? ದಿನ ವಿಶ್ವಾಸ ಹಡಗು ಏನಾಗುತ್ತದೆ? விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது, பரபரப்போடே செல்கின்றது, பரமன் வாழும் பரன் நோக்கி பரபரப்போடே செல்கின்றது, பரமன் வாழும் பரன் நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கறை நோக்கி, அக்கறை நோக்கி கடலில் செல்கின்றது, அலை வந்து மோதியும் செல்கின்றது, ஆழம் நிறை கடலில் செல்கின்றது,
அலை வந்து மோதியும் செல்கின்றது, ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியா, ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியாம். விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி. பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடிய பொறுமையோ செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண நிலை பலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்தை காண விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி அக்கரை நோக்கி நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நீடிய பொறுமையோடு செல்கின்றது, நீண்ட பயணமாக செல்கின்றது. நிலை பலமாக செல்கின்றது, நிரந்தரமான இடத்தை காண நிலை பலமாக செல்கின்றது. நிரந்தரமான இடத்தை காண ஆர்ப்பரிப்போடே செல்கின்றது. ஆண்டவர் அதற்கு மாலுமியா, பரபரப்போடே செல்கின்றது. பரமன் வாழும் பரம் நோக்கி அக்கறைக்கு அது செல்லுகிறது. சில வேளைகள் தென்றல் வீசுகிறது, ಕೆಲ ಸಮಯದಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬೀಸುತ್ತದೆ, சில அலை மோதுகிறது, ಅಲೆಗಳು ಬಡಿಯುತ್ತದೆ. ஆனால் அந்த கப்பல் அசைந்தாடி போகிறது, ಹಡಗು ಕದಲುತ್ತಾ ಓಡುತ್ತದೆ. இதை எழுதின அந்த பக்தன், ಇದ್ರ ಬರೆದಂತ ಭಕ್ತನು நம்முடைய விசுவாச வாழ்க்கையை பற்றி அவர் எழுதுகிறார். ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತವನ್ನ ಕುರಿತು பரமன் வாழக்கூடிய அந்த பரமை நோக்கி ஓடுகிறது. ಆ ಪರಮನ ದೃಷ್ಟಿಸಿ ಅದು ಹೋಗುತ್ತದೆ. இந்த விசுவாச கப்பல், ಆ ನಂಬಿಕೆಯ ಹಡಗು அந்த நிரந்தரமான இடத்துக்கு, ಅದು ನಿರಂತರವಾಗಿರುವಂತಹ ಸ್ಥಳದಕ್ಕೆ, நிரந்தரமான ஒரு இடத்தை, ಅದು ನಿರಂತರವಾದ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು. ஆனால் ಆದರೆ
இந்த உலகம், ಈ ಲೋಕ, அந்த கப்பல் உலகத்துக்குள் சென்றாலும், ಈ ಹಡಗು ಲೋಕದ ಒಳಗಡೆ ಅಂಧಕಾರமாகிய உலகம், ಈ ಅಂಧಕಾರವಾಗಿರುವಂತ ಲೋಕ இந்த கப்பலுக்குள்ள என்ன ಈ செய்யக்கூடாது? ಹಡಗಿನಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಏನು ಮಾಡಬಾರದು, வரக்கூடாது, ಬರಬಾರದು. அதை தான் நம்முடைய தேவன் சொன்னார். ಅದುವೇ ನಮ್ಮ ದೇವರೇ, நான் உலகத்தான் அல்லாதது போல ನಾನು ಲೋಕದವನ ಅಲ್ಲದ ರೀತಿ நீங்களும் உலகத்தான் அல்ல. ನೀವು ಲೋಕದವರಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த உலகம் ಈ ಲೋಕ உங்களை பகைத்தால் ನಿಮ್ಮನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿ அதை குறித்து ஆச்சரியப்படாது. ಅದನ್ನು ಕುರಿತು ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬೇಡಿರಿ. என்னை பகைத்த உலகம் ನನ್ನನ್ನು ಹಾಗೆ ಮಾಡಿದಂತ ಲೋಕ உங்களையும் என்ன செய்யும்? ನಿಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತದೆ? பகைக்கும். ಹಾಗೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆகவே ಆದ ಕಾರಣ சபைக்குள்ளாக ಸಭೆ ಒಳಗಡೆ இப்படிப்பட்ட பேர் ಈ முதலாய் ರೀತಿಯಾದಂತ ಹೆಸರು ಮೊದಲುಗೊಂಡು சொல்லப்படவும் ಹೇಳಲು ಕೂಡ கூடாது. ಬಾರದು. நாம் சொல்லுவோமா? ನಾವು ಹೇಳೋಣವಾ? அதற்கு நான் ஒரு பிணகாஸ். ಅದಕ್ಕೆ ನಾನೊಂದು ಫಿನೆಹಾಸನು. ஒவ்வொரு வாலிபனும் அதற்கு பிணகாஸ். ಒಂದೊಂದು ಯೌವನಸ್ಥ ಅದಕ್ಕೆ ஒவ்வொரு ಫಿನೆಹಾಸನು. வாலிப சகோதரி அந்த பிணகாஸ். ಒಂದೊಂದು ಯೌವನಸ್ಥ ಸಹೋದರಿ ಅದಕ್ಕೆ ಫಿನೆಹಾಸನು. அப்பொழுதுதான் கர்த்தருடைய மகிமை நம்ம மீது உதிக்கும். ಅವರಲ್ಲಿ ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮ எல்லா சபையும் போல நம்முடைய சபையும் இருக்கட்டும் ஐயா. ಎಲ್ಲಾ ಸಭೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಭೆ இல்லவே இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. நம்முடைய சபை, ನಮ್ಮ ಸಭೆ, 2 பிள்ளைகளை பற்றி சொன்னேன் பாருங்க. 2 ಮಕ್ಕಳ ಕುರಿತಾಗಿ ಹೇಳಿದೆ ನೋಡಿರಿ. ஒரு 100 ரூபாயை வைத்துக்கொண்டு ಒಂದು 100 ರೂಪಾಯಿಯನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ஏதோ ஒன்றை அடைத்து வைத்தார். ಏನೋ ಒಂದು ಖರೀದಿಸಿ, அதே போல நம்முடைய சபை ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಸಭೆ ஏதோ ஒன்றை வைத்து அடைத்தவர்களாக அல்ல. ಏನೋ ಒಂದು ಇಟ್ಟು ಮುಚ್ಚುವವರಲ್ಲ. நாம் அப்படிப்பட்டவர்களாக ನಾವು அல்ல. ಆ ರೀತಿಯಾದಂತವರಲ್ಲ. நாம் வெளிச்சம் உள்ளவர்கள். ನಾವು ಬೆಳಕು நாம் ಉಳ್ಳಂತವರು. ஒவ்வொருவரும் விளக்காக. ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು நாம் ஒவ்வொருவரும் விளக்காக. ನಾವು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಬೆಳಕಾಗಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி தேவனுடைய மகிமை ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ நம் மீது உதிக்கும் பொழுது, ನಮ್ಮಲ್ಲಿ ಉದಯಿಸುವಾಗ, என் அன்பு சகோதரனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, என் அன்பு சகோதரியே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರಿಯೇ, உன்னில் உதிக்கிற அந்த ನಿನ್ನಲ್ಲಿ வெளிச்சத்தினிடத்தில் ಉದಯಿಸಿದಂತ ಬೆಳಕಿಗೆ ராஜாக்கள் கூட நடந்து வருவார்கள். ರಾಜರು ಕೂಡ ನಡೆದು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರ நம்முடைய ಮಕ್ಕಳೇ, தேசத்திலே ನಮ್ಮ ದೇಶದಲ್ಲಿ எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்றால் ಜೀವನ ಉಂಟಾಗಬೇಕಾದರೆ ஊழியக்காரர்கள் மீது மாத்திரம் தேவன் உதிக்கிறது அல்ல. ಸೇವಕರ ಮೇಲೆ ಮಾತ್ರ ಉದಯಿಸುವಂತದ್ದು. ஊழியக்காரர்களிடத்தில் மாத்திரம் அந்த வெளிச்சம் அல்ல. ಸೇವಕರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಬೆಳಕು ಅಲ್ಲ. நாம் ஒவ்வொருவருமே, ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಲ್ಲಿಯೂ, நாம் ஒவ்வொருவருமே ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮೇಲೆ அந்த வெளிச்சமாக இருக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. அந்த மகிமை ಆ ಮಹಿಮೆ நம் மீது என்ன செய்ய ನಮ್ಮ வேண்டும்? ಮೇಲೆ ಏನು நம்முடைய ಮಾಡಬೇಕು? வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுவோம், ಬಲಗೈಯನ್ನು ಎತ್ತಿ ಹೇಳೋಣ, தேவனே, உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும். ನಿನ್ನ ಮಹಿಮೆ ನನಗೆ ಬೇಕು. இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்திருக்கிறேன், ಈ ತಿಂಗಳು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ್ದೀರಿ. என்னில் வெளிச்சத்தை இந்த உலகம் பார்க்க வேண்டும். ನನ್ನಲ್ಲಿ ಬೆಳಕನ್ನ ಈ ಲೋಕ ಕಾಣಿಸಲ್ಪಡಬೇಕು. வாலிபர்கள் கேளுங்கள், ಯೌವನಸ್ಥರು ಕೇಳಿ, சிறு பிள்ளைகள் கேளுங்கள், ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳು ಕೇಳಿ. இந்த உலகத்தில் நாம் அந்தகாரங்களாக அல்ல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಅಂಧಕಾರದವರು நாம் ஒரு வெளிச்சமாக இருக்க ನಾವು வேண்டும். ಬೆಳಕಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் ஊழியக்காரர்களாக இருக்கிறீர்களோ, ಸೇವಕರಾಗಿದ್ದೀರೋ, மூப்பர்களாக இருக்கிறீர்களோ, ಹಿರಿಯರಾಗಿದ್ದೀರೋ, விசுவாசியாக இருக்கிறீர்களோ, ವಿಶ್ವಾಸಿಗಳಾಗಿದ್ದೀರೋ, தகப்பனே, ತಂದೆಯೇ, நீர் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருந்தது போல, ಲೋಕಕ್ಕೆ ನೀನು ಬೆಳಕಾಗಿದ್ದಂತ ರೀತಿ, இயேசு சொன்னது போல, ಯೇಸು ಹೇಳಿದ ರೀತಿ, நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. நீங்கள் இந்த உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். ಲೋಕಕ್ಕೆ ಉಪ್ಪಾಗಿದ್ದೀರಿ. எப்போது நாம் வெளிச்சமாக இருக்க முடியும்? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಬೆಳಕಾಗಿ கர்த்தர் நம்மேல் உதிக்கும் பொழுது. ಕರ್ತನು ನಮ್ಮ ಮೇಲೆ ಉದಯಿಸಿ, என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ என் ಮಕ್ಕಳೇ, அன்பு சகோதரனே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, கர்த்தர் உன்னை உப்புன்னு சொல்றாரு. ಕರ್ತನು ನಿನ್ನನ್ನು ಉಪ್ಪು ಎಂದು கர்த்தர் ಹೇಳ್ತಾನೆ. உங்களை உப்புன்னு சொல்றாரு. ಕರ್ತನು ನಿನ್ನ ಉಪ್ಪು ಎಂದು நீங்க ಹೇಳ್ತಾರೆ. சாரமற்று போய்விடக் கூடாது. ಇದು ಸಾರತ್ವ ಉಳ್ಳದಾಗಿರಬಾರದು. உப்பா இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனே, ಉಪ್ಪಾಗಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ உப்பா ಸಹೋದರನೇ, இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரியே, ಉಪ್ಪಾಗಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ வெளிச்சமாய் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரனே, ಬೆಳಕಾಗಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರನೇ, வெளிச்சமாய் இருக்கக்கூடிய என் அன்பு சகோதரியே, ಬೆಳಕಾಗಿರುವಂತ ನನ್ನ ಪ್ರೀತಿಯ நீ ಸಹೋದರಿ, சாரமற்று போய்விடக் கூடாது. ಸಾರ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ நீ சாரமற்று போய்விடக் கூடாது. ಸಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವರ உன் வெளிச்சத்தை நீ இழந்து விடக் கூடாது. ನಿನ್ನ ಸಾರವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳ ಇರಬಾರದು. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், ಆದ ಕಾರಣ ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, உன்னில் உள்ள வெளிச்சம் ನಿನ್ನಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕು இருளாகாதபடிக்கு ಅದು ಕತ್ತಲಾಗದಂತೆ எச்சரிக்கையாக இரு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. உன் சிந்தை என்ன ஆயிடக்கூடாது? ನಿನ್ನ ಯೋಚನೆ ಏನಾಗಬಾರದು. சிந்தை, ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳು, புத்தி ನಿಮ್ಮ ಬುದ್ಧಿ அந்தகாரப்படக்கூடாது. ಅದು ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಡಬಾರದು. புத்தி அந்தகாரப்பட்டு விட்டது ನಿಮ್ಮ என்றால், ಬುದ್ಧಿ ಅಂಧಕಾರಕ್ಕೆ நான் ಒಳಪಡುವುದಾದರೆ, கடந்த நாட்களில் கடந்த வாரத்திலே சொன்னேன், ಕಳೆದ ವಾರವ ಹೇಳಿದೆ, புத்தி அந்தகாரப்பட்டது காரணம் என்ன? ಬುದ್ಧಿ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ லோத்தின் ಕಾರಣವೇನು? பிள்ளைகளுடைய புத்தி அந்தகாரப்பட்டு போயிடுச்சு. ನೋಹನ ಮಕ್ಕಳು ಅಂಧಕಾರ ಪಟ್ಟಿದ್ದು. பீலேயாமுடைய புத்தி என்ன செய்யப்பட்டது? ಬಿಳೆಯಮ್ಮನ ಬುದ್ಧಿ ಏನಾಯಿತು? அந்தகாரப்பட்டது. ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿತು. ஏன் ಯಾಕೆ? பீலேயாமுடைய புத்தி அந்தகாரப்பட்டது காரணம் என்ன? ಬಿಳೆಯಮ್ಮನ ಬುದ್ಧಿ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ வேதம் ಕಾರಣವೇನು? சொல்லுகிறது, ಸತ್ಯವೇದ ತಿಳಿಸುತ್ತದೆ, அநீதியின் கூலி. ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಕೂಲಿ. அநீதி வேண்டாம். ಅನೀತಿ ಬೇಡ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநீதியும் வேண்டாம், ಅನೀತಿಯೂ ಬೇಡ. அநீதியின்
கூலியும் வேண்டாம். ಅನೀತಿಯಿಂದ ಬರತಕ್ಕಂತ ಕೂಲಿಯೂ ಬೇಡ. அநீதியின் கூலி நம்ம வீட்டுக்கு வரக்கூடாது. ಅನೀತಿಯ ಕೂಲಿ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರಬಾರದು. நம்முடைய வாழ்க்கையில அநீதி வரக்கூடாது. ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೀತಿ ಬರಬಾರದು. பீலேயாம் ಬಿಳಾಮನು அநீதியின் கூலி. ಅನೀತಿಯ ಕೂಲಿಯನ್ನ ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதத்திலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ கர்த்தருடைய தீர்க்கதரிசி பீலேயாமாக இருந்தார். ಕರ್ತನ ಪ್ರವಾದಿ ಬಿಳಾಮನಾಗಿದ್ದನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எண்ணாகமத்தின் புஸ்தகம் ಅರಣ್ಯಕಾಂಡ ಪುಸ್ತಕ 31வது அதிகாரம் 31ನೇ ಅಧ್ಯಾಯ. அதற்கு முன்பு ஒன்றை வாசிப்பு அருமையானவர்களே. ಚಿತ್ತವಾಗಿ ಒಂದು ಓದೋಣ. யோசுவா 13:22 ನಾವು ವಾಸಿப்பு. ಯೋಸುವ 13:22ನೇ ವಚನವನ್ನು ಓದಿ. 13:22. 13:22. இஸ்ரவேல் புத்திரர் வெட்டின மற்றவர்களோடு கூட பேயோரின் குமாரனாகிய பாலாமையும் குறி சொல்லுகிறவனையும். எல்லாரும் கேக்குதா? ಎಲ್ಲರಿಗೂ ಕೇಳಿಸುತ್ತದಾ? கர்த்தருடைய தீர்க்கதரிசி இப்ப யாராயிட்டான்? ಕರ್ತನ ಪ್ರವಾದಿ ಈಗ ಯಾರಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು? யாராಗಿ ಮಾರ್ಪಟ್ಟರು? காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? எதை நாடினான்? ಯಾವುದನ್ನ ಇಚ್ಛಿಸಿದನು? அநீதத்தின் கூலி. ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಕೂಲಿಯನ್ನ. அவன் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ಅವನು ಕರ್ತನ ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದನು. பாலாக் அவன் மேல என்ன நம்பிக்கை வைத்திருந்தான்? ಬಾಲಾಕನು ಅವನ ಮೇಲೆ ಯಾವ ನಂಬಿಕೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದನು? அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருந்திருப்பான். ಎಷ್ಟು ಶಕ್ತಿಶಾಲಿಯಾಗಿರತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿದ್ದನು. எவ்வளவு ஒரு வல்லமையான தீர்க்கதரிசியா ಎಷ್ಟು இருந்திருப்பான். ಮಹಿಮೆಯುಳ್ಳಂತ ಪ್ರವಾದಿಯಾಗಿರಲಿ. ராஜா அவனை தேடுகிறான். ರಾಜನು ಅವನನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. அவன் சபித்தால் அவங்க சபிக்கப்பட்டுருவாங்க. ಅವನು ಶಪಿಸಿದರೆ ಶಪಿಸಲ್ಪಡುವನು. ಆದರೆ அவன் அநீதத்தின் கூலியினால் ಅವನು ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಕೂಲಿಯನ್ನು யாராயிட்டான்? ಯಾರಿಂದ ಮಾರ್ಪಟ್ಟನು? குறி சொல்றவனாயிட்டான். ಶಕುನ ನೋಡುವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. குறி சொல்றவனை என்ன போனாங்க? ಶಕುನ ಹೇಳುವಂತದ್ದು ಎಲ್ಲಿ ಹೋದರು? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராயிருந்தாலும் சரி, ಯಾರಾಗಿದ್ದರೂ ಸರಿ, என்றைக்கு அநீதத்தின் கூலிக்கு நீ ಯಾವಾಗ ஆசைப்படுகிறாய், ಅನೀತಿಯಾದ ಕೂಲಿಗೆ ಆಸೆ ಪಡುತ್ತೀಯೋ, அன்றைக்கு நீ தீர்க்கதரிசியா இருந்தாலும் நீ குறி சொல்றவனா மாறி. ಅದಿನ ನೀನು ಪ್ರವಾದಿಯಾಗಿದ್ದರೆ ನೀನು ಶಕುನ ನೋಡುವಂತವನಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತಿ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அவனுடைய சிந்தையை, ಅವನ ಯೋಚನೆ அந்தகாரமாக்கினது எது தெரியுமா? ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದು ಯಾವುದು ಗೊತ್ತಾ? அநீதத்தின் கூலி. ಅನೀತಿಯಾಗಿರುವಂತ ಕೂಲಿ. அதே நேரத்தில் ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ அநேகர் எப்படியோ இருந்தோம். ಇಲ್ಲಿ ಅನೇಕರು ಯಾವ ಪ್ರಕಾರವಾಗಿ கர்த்தர் நம்மை ரட்சித்தார். ಕರ್ತನ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು. ரட்சித்த நாளிலிருந்து, ರಕ್ಷಿಸಿದ ದಿನದಿಂದ அன்பாய் ஒரு கேள்வியை ನಿಮ್ಮಲ್ಲಿ கேட்கிறேன். ಒಂದು ಪ್ರೀತಿಯಿಂದ ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತೇನೆ. யாரும் குன்றி போகவில்லை. ಯಾರು ಕುಗ್ಗಿ ಹೋಗಲಿಲ್ಲ. கர்த்தர் ஆசீர்வதிச்சு தான் வருகிறார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲೇ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒன்றுக்கு நம்ம குறைவு வைக்கல. ನಮಗೆ ಒಂದು ಕೊರತೆ ಇಡಲಿಲ್ಲ. நீங்களே ஆச்சரியப்படலாம். ನೀವೇ ಆಶ್ಚರ್ಯ ಪಡಬಹುದು. என்னை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார்? ನನ್ನನ್ನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ என் ದೇವರು குடும்பத்தை எப்படி நடத்துகிறார்? ನನ್ನ ಕುಟುಂಬವನ್ನ ದೇವರು ನಡೆಸುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂಯಾ. எவ்வளவு தரித்திரத்தில் இருந்தோம். ಎಷ್ಟೊಂದು ದರಿದ್ರಕ್ಕೆ ನಾವು ಒಳಪಟ್ಟಿದ್ದೇವೆ. இன்றைக்கு நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டோம். ಆದರೆ ಈ ದಿನ ನಾವು ಎಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதே நேரத்தில் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கர்த்தர் உன்னை போஷிப்பார். ಕರ್ತನ ನಿಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾನೆ. கர்த்தர் உன்னை உடுத்துவிப்பார். ಕರ್ತನ ನಿಮಗೆ ಉಡುಪು அவர் சொல்லுகிறாரே, ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ஆகாயத்து பட்சியை நீ கவனித்து பார். ಆಕಾಶ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನೀನು ದೃಷ್ಟಿಸಿ அவைகளை ನೋಡು. நான் போஷிக்கிற தேவன். ಅವರನ್ನೇ ಪೋಷಿಸುವಂತ நான் உன்னை ದೇವರು. போஷியாமல் இருப்பேனோ? ನಿನ್ನನ್ನು ಪೋಷಿಸದೆ ಇರುತ್ತೇನೋ? எவ்வளவு அருமையாய் காட்டு புஷ்பங்களை அவர் உடுத்துவிக்கிறார். ಎಷ್ಟೊಂದು ಕಾಡು ಪುಷ್ಪಗಳನ್ನು ಅವರು ಉದಿಸುತ್ತಾರೆ. உன்னை உடுத்துவிக்காமல் இருப்பாரோ? ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ಒದಿಸಲು ಇರುತ್ತಾರೋ? எதை விரும்பாதே? ನೀವು ಯಾವುದನ್ನ ಇಚ್ಛಿಸಬೇಡಿರಿ. அநீதத்தின் கூலியை ಅನೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಕೂಲಿಗಳನ್ನ விரும்பாதே. ನೀವು ಇಚ್ಛಿಸಬೇಡಿರಿ. அநீதியான ஒரு காரியம் ಅನೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಒಂದು ಕಾರ್ಯ வீட்டுக்குள்ள வரவே வேண்டாம். ನಮ್ಮ ಮನೆಗೆ ಬರಲೇಬಾರದು. அநீதியின் பணம் ಅನೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಹಣ நம்ம எல்லைக்குள்ளே வர வேண்டாம். ನಮ್ಮ ಪ್ರಾಂತ್ಯಕ್ಕೆ நம்ம ಬರಲೇಬಾರದು. வீட்டுக்குள்ளே வர ನಮ್ಮ வேண்டாம். ಮನೆಗೆ ಬರಲೇಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அநீதியான காரியங்கள் ಅನೀತಿಯಾಗಿರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು நாம் ஆசைப்படவும் வேண்டாம். ನಾವು ಆಸೆ ಪಡಲೇಬಾರದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஆகவேதான் ಆದ ಕಾರಣ பீலேயாமுடைய சிந்தை கடினப்பட்டு போயிற்று. ಬಿಳಾಮನ ಬುದ್ಧಿ ಕಠಿಣಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. புத்தி அந்தகாரப்பட்டு போயிற்று. ಬುದ್ಧಿ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿತು. புத்தியில என்ன வரக்கூடாது? ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಏನು ಬರಬಾರದು? ಅಂಧಕಾರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. புத்தி அந்தகாரப்படும் பொழுது ಬುದ್ಧಿ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಡುವಾಗ இருதயம் என்ன ஆகிவிடும்? ಹೃದಯ ಏನಾಗುತ್ತದೆ? ಕಠಿಣವಾಗುತ್ತದೆ. என்ன சொன்னாலும் ಏನು ಹೇಳಿದರು அந்த இருதயம் ஏற்றுக்கொள்ள ಆ ಹೃದಯ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அறியாமை. ತಿಳಿಯದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. கண்ணிருந்தும் குருடர்கள், ಕಣ್ಣಿದ್ದು ಕುರುಡರು, செவி இருந்தும் ಕಿವಿ ಇದ್ದು செவிடர்கள். ಕಿವುಡರು.
ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கையில வேதம் இருந்தும் ಕೈಯಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಇತ್ತು, வேதத்தின் காரியங்கள் ಸತ್ಯವೇದದ அவருடைய ಕಾರ್ಯಗಳನ್ನು கண்களை குருடாக்கி விடும். ಅವರ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಕುರುಡಾಗಿ வேதம் இப்படி ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. ஆகவேதான் கடந்த வாரத்தில் பார்த்தோம் பாருங்க. ಕಳೆದ ವಾರ ನೋಡಿದೆವು ನೋಡಿ, தேவனை அறிந்தோம் என்று வாயில் அறிக்கையிடுகிறார். ದೇವನ ತಿಳಿದಿದ್ದೇವೆ ಎಂದು ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ஆனால் ಮಾಡುತ್ತಾರೆ, அவருடைய கிரியைகளினால் ಆದ್ರೆ ಅವರ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. மறுதலிக்கிறார்கள், ಅವರು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾರೆ, மறுதலிக்கிறார்கள். ಅವರು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வாயினால் அறிக்கையிடுகிறார்கள், ಬಾಯಿಂದ ಅರಿಕೆ ஆனால் ಮಾಡುತ್ತಾರೆ, கிரியைகளினால் ಅದೇ ಕೃತ್ಯಗಳಿಂದ அதை மறுதலிக்கிறார்கள். ಅದನ್ನು ಅಲ್ಲಗಳೆಯುತ್ತಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? என்னது? புத்தி ಬುದ್ಧಿ அந்தகாரப்பட்டது. ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, அவர்கள் ಅವರು தேவனுடைய ஜீவனுக்கு ದೇವರ ಜೀವಕ್ಕೆ அந்நியராயிருக்கிறார்கள். ಅನ್ಯರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அசுத்தங்களை ಅಶುದ್ಧಗಳನ್ನು நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ನಡೆಸುವಂತವರಾಗಿರ್ತಾರೆ. அசுத்தங்களை என்ன செய்கிறாங்க? ಅಶುದ್ಧಗಳನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நடப்பிக்கிறவங்களா இருக்கிறார்கள். ನಡೆಸುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. காரணம் ಕಾರಣ புத்தி என்ன செய்துட்டு? ಬುದ್ಧಿ ಏನು ಮಾಡಿದೆ? அந்தகாரப்பட்டு போயிடுச்சு. ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதுக்கு என்னையா செய்கிறது? ಅದಕ್ಕೆ ಏನಯ್ಯ ಮಾಡುವುದು? இந்த புத்தி என்ன செய்யணும்? ಈ ಬುದ್ಧಿ ಏನು ಮಾಡುತ್ತೆ? புத்தியின் அந்தகாரம் மாற வேண்டும் என்று, ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಮಾರ್ಪಡಬೇಕಾದ್ರೆ புத்தி தெளிய வேண்டும். ಬುದ್ಧಿ ತೋರ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கெட்ட குமாரனுக்கு புத்தி தெளிந்தது. ಕೆಟ್ಟ ಕುಮಾರನಿಗೆ ಬುದ್ಧಿ ಬಂತು. எப்ப தெரியுமா? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ? பண்டி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கும். ಅಂದಿ ತಿನ್ನುವಂತ ತುಣಿಕೆ ಸಹ ಅದು சிலருடைய ಸಿಗಲಿಲ್ಲ. புத்தி தெளிவதற்காக ಕೆಲವರಿಗೆ ಬುದ್ಧಿ ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ, சிலருடைய வாழ்க்கையில் ಕೆಲವರ ಜೀವಿತದಲ್ಲಿ சில உபத்திரவங்கள், ಕೆಲ ಉಪದ್ರವಗಳು, நெருக்கங்கள். ಇಕ್ಕಟ್ಟುಗಳು. நெருக்கங்கள் எதற்கு? ಇಕ್ಕಟ್ಟುಗಳು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ? தாவீது சொல்லுகிறார், ದಾವಿದನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு ನಾನು ಉಪದ್ರವ ಪಡುವುದಕ್ಕೆ நான் ಮುಂಚಿತವಾಗಿ வழி தப்பி நடந்தேன். ನಾನು ದಾರಿ ತಪ್ಪಿ ನಡೆದೆ. இப்பொழுதோ ಈಗಲೋ உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ನಿನ್ನ ಪ್ರಮಾಣವನ್ನ நான் ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. உபத்திரவப்பட்டது நல்லது. ನಾನು ಉಪದ್ರವ ಪಟ್ಟಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ அப்ப ಉಂಟಾಗಲಿ. உபத்திரவம் எதற்காக? ಆ ಉಪದ್ರವ ಯಾಕೆ? அவன் பன்றி திங்கிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கும். ಅಂದಿ ತಿನ್ನುವಂತ ತುಣಿಗೆ ಸಹ அந்த ಸಿಗಲಿಲ್ಲ. உபத்திரவத்தின் மத்தியிலே ಆ ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ அவனுடைய புத்தி தெளிந்தது. ಅವನ ಬುದ್ಧಿ ಬಂತು. அதே நேரத்தில் ಅದೇ ರೀತಿಯಾಗಿ தன்னுடையகள் எல்லாவற்றையும் அவன் இழந்து போனான். ತನ್ನದಿರುವಂತದ್ದು ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அந்த புத்தி எப்படி தெளிந்தது தெரியுமா? ಬುದ್ಧಿ ಯಾವಾಗ ಬಂತು ಗೊತ್ತಾ? நான் எழுந்து ನಾನು ಎದ್ದು என் தகப்பனிடத்தில் நான் போவேன், ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ, எங்க அப்பாட்ட நான் போவேன். ನನ್ನ ಅಪ್ಪನ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ. அதுதான் மனம் திரும்புதல். ಅದುವೇ ಮಾನಸಾಂತರ. என் தகப்பனிடத்துல போவேன். ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ நான் ಹೋಗುತ್ತೇನೆ. சொல்லுவேன், ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, உமக்கு விரோதமாக, ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ, பரத்துக்கு விரோதமாக ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ நான் பாவம் செய்தேன். ನಾನು ಪಾಪ ಮಾಡಿ, இனி உம்முடைய பிள்ளை என்று சொல்வதற்கு கூட நான் பாத்திரன் அல்ல. ಇನ್ನು ನಿನ್ನ ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ ನಾನು ಅಪಾತ್ರನಾಗಿದ್ದೇನೆ. என்றைக்கு இந்த அனுபவத்துக்குள் வருகிறோமோ, ಯಾವಾಗ ಈ ಅನುಭವಕ್ಕೆ ನೀವು ಬರುತ್ತೀರೋ அன்றைக்கு தான் ಆ ದಿನವೇ இந்த சிந்தையில் உள்ள அந்தகாரம் என்ன செய்யும் போகும். ನಿಮ್ಮ ಯೋಚನೆಯಲ್ಲಿರುವಂತಹ ಅಂಧಕಾರ ಏನಾಗುತ್ತದೆ? உன்மேலே கர்த்தர் உதிப்பார். ನಿನ್ನ ಮೇಲೆ ಕರ್ತನು ಉದಯಿಸುತ್ತಾನೆ. அவருடைய மகிமை ಆತನ ಮಹಿಮೆ உன்மேல் என்ன ನಿನ್ನ செய்யப்படும்? ಮೇಲೆ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? காணப்படும். ಕಾಣಲ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஜீவன் அவருக்குள்ளதான் இருக்கு. ನಿನ್ನ ಜೀವ ಅವರಲ್ಲೇ ಇದೆ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. அதைத்தான் அப்போஸ்தலர் 26:18 நான் வாசித்தாருமையா. ಅಪೊಸ್ತಲರು 26:18 ಅದನ್ನೇ ಓದುತ್ತೇವೆ. அப்போஸ்தலர் 26:18 ಅಪೊಸ್ತಲರು 26:18 அவரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரிசுத்தமாக்கப்பட்டவருடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் தான் ಉಪದ್ರವದ ಮಧ್ಯದಲ್ಲಿ அந்த புத்தி என்ன செய்கிறது? ಆ ಬುದ್ಧಿ ಏನಾಗಿದೆ? தெளிகிறது. ಅದು ತೋರ್ಪಡುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எழுந்து என் தகப்பன்ட்டு நான் போவேன். ಎದ್ದು ನನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ. ஆண்டவரே, ದೇವರೇ, என் தகப்பனே, ನನ್ನ ತಂದೆಯೇ, நான் உமக்கு விரோதமாக, ನಾನು ನಿನಗೆ ವಿರೋಧವಾಗಿ, நான் பரத்துக்கு விரோதமாக ಪರಲೋಕಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ நான் என்ன செய்தேன்? ನಾನು ಏನು ಮಾಡಿದೆ? பாவம் செய்தேன். ಪಾಪ ಮಾಡಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இது புத்தியில் அந்தகாரம். ಇದು ಒಂದು ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಅಂಧಕಾರ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ இன்னொன்று ಉಂಟಾಗಲಿ. இருதயத்தில் அந்தகாரம். ಇದು ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ. ரோமர்கள் நிருபம் ರೋಮಾಪುರದವರಿಗೆ 1வது அதிகாரம் 1ನೇ ಅಧ್ಯಾಯ 21வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், 21ನೇ ವಚನ ಓದುವುದಾದರೆ, ரோமர் 1:21 ரோமர் 1:21 ರೋಮಾಪುರದವರಿಗೆ 1:21ನೇ ವಚನ. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி மிருகங்கள்
அவர்கள் தேவனை அறிந்தும் ಅವರು ದೇವರನ್ನ ತಿಳಿದಂತವರಾಗಿ 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் ಅವರು ದೇವರನ್ನ அவரை ತಿಳಿದಂತವರಾಗಿ தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ಅವರು ಆತನನ್ನು ದೇವರೆಂದು ಘನಪಡಿಸಲಿಲ್ಲ, ಸ್ತೋத்தರಿಯಾமலும் இருந்து ಅದು ಸ್ತುತಿಸಲಿಲ್ಲ, தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். ತಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ವ್ಯರ್ಥ ಕಾರ್ಯವಾದ உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் ವಿವೇಕವಿಲ್ಲದ ಅವರ ಹೃದಯ இருளடைந்தது. ಕತ್ತಲಾಯಿತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எதுல அந்தகாரம் சொன்னேன்? முதலாவது ಯಾವುದರಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಹೇಳಿದೆ? சிந்தையில் அந்தகாரம். ನಮ್ಮ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಅಂಧಕಾರ. அடுத்து எங்க அந்தகாரம்? ನಂತರ ಎಲ್ಲಿ ಅಂಧಕಾರ? இருதயத்துல. ಹೃದಯದಲ್ಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருதயத்துக்குள்ள அந்தகாரம் வருவதற்கு காரணம் என்ன? ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? என்ன இல்ல? ಯಾವುದಿಲ್ಲ? உணர்வு இல்ல, ವಿವೇಚನೆ ಇಲ್ಲ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலர் செய்தியை கேட்கும் பொழுது, ಕೆಲವರು ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಾಗ, கண்டித்து உணர்த்தப்படும் பொழுது ಖಂಡಿಸಿ ಎಚ್ಚರಿಸುವಾಗ உள்ள என்ன ஏற்படுது? ಒಳಗಡೆ ಏನು ಉಂಟಾಗುತ್ತದೆ? உணர்வு. ಆ ವಿವೇಚನೆ ஐயோ ಉಂಟಾಗುತ್ತದೆ. நான் இப்படி நடந்துட்டேன், ಅಯ್ಯೋ ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡಿದೆ, நான் இப்படி பேசிட்டேன், ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾತನಾಡಿದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உள்ள என்ன வருது? ಒಳಗಡೆ ಏನಾಗುತ್ತದೆ? உணர்வு. ವಿವೇಚನೆ. கண்களில் கண்ணீர் வருகிறது, ಕಣ್ಣಲ್ಲಿ ಕಣ್ಣೀರು ಬರುತ್ತದೆ, மனம் உடைகிறது. ಮನಸ್ಸು ಒಡೆಯುತ್ತದೆ. இதுதான் உணர்வு. ಇದುವೇ ವಿವೇಚನೆ. ஆனா சிலருக்கு அருமையானவர்களே ಆದ್ರೆ ಕೆಲವರಿಗೆ ಪ್ರಿಯಾದವರೇ என்ன இல்ல? ಏನಿಲ್ಲ? உணர்வு இல்ல. ವಿವೇಚನೆ ಇಲ್ಲ. நோவாவின் நாட்களிலே ನೋಹನ ದಿನಗಳಲ್ಲಿ ಜನರು புசித்தார்கள், ತಿಂದರು, குடித்தார்கள், ಕುಡಿದರು, பெண் கொண்டார்கள், ಹೆಣ್ಣು ತೆಗೆದುಕೊಂಡರು, பெண் கொடுத்தார்கள், ಹೆಣ್ಣು ಕೊಟ್ಟರು, ஜலப்பிரளயம் வந்து ಜಲಯ அவர்களை வாரிக்கொண்டு போகும் வரை ಅವರನ್ನ ಪ್ರಭಾವಿಸುವವರೆಗೂ அவர்களுக்கு என்ன இல்ல? ಅವರಲ್ಲಿ ಏನಿಲ್ಲ? உணர்வே இல்ல. ವಿವೇಚನೆಯೇ ಇಲ್ಲ. தேற்றிக் கொள்வார்கள். ಅವರನ್ನ அவர்கள் செய்யவில்லையா? ಅವರು ಮಾಡಬಹುದು. அவர்கள் அந்த தவறை செய்யவில்லையா? ಅವರು ಆ ತಪ್ಪು ಮಾಡಲಿಲ್ಲವಾ? உலகத்துல இல்லாத தப்பையே நான் பண்ணிவிட்டேன். ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ತಪ್ಪ ನಾನು ಮಾಡಿದೆ. என்ன இல்ல? ಏನಿಲ್ಲ? உணர்வு இல்ல. ವಿವೇಚನೆ ಇಲ್ಲ. உணர்வு இல்ல. ವಿವೇಚನೆ ಇಲ್ಲ. இருதயம் என்ன செய்து விடும்? ಹೃದಯ ಏನಾಗುತ್ತದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்படி இருதயம் இருளடைந்தவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ಆ ಹೃದಯದ ಕತ್ತಲೆ ಇರುವಂತ ಬಾಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿರುತ್ತದೆ? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. 28வது வசனத்தை நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா 28ನೇ ವಚನ ಓದುವುದಾದರೆ, ಅವರು தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருக்கிறபடியா. ಜ್ಞಾನ ಅರಿಯುವುದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. தேவனை அறியணும், ದೇವರನ್ನ ಅರಿತುಕೊಳ್ಳಬೇಕು, தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும், ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರಬೇಕು. அதை பற்றி கொண்டிருப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்ல? ಅದನ್ನ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅವ್ರಿಗೆ ಏನಿಲ್ಲ? மனதில்லாமல் ಮನಸ್ಸಿಲ್ಲದೆ தகாதவைகளை செய்யும்படி ಅನ್ಯ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த தகாதவைகள் என்ன ಅರ್ಮಿಯಾನವர்களே? ಅಲ್ಲದ ಕೃತ್ಯಗಳು ಏನೆಂದರೆ, ಅವರು ಸಕಲವಿಧ ಅನೀತಿನಾலும் ಸಕಲ ವಿಧದ ಅನ್ಯ ವೇಶ್ಯತನத்தினாலும் ವೇಶ್ಯ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ, ದ್ರೋಹದಲ್ಲಿ, பொருளாசையினாலும், ಹಣದ ಆಸೆಯಲ್ಲಿ, ಕ್ರೋಧத்தினாலும், ಹಗೆತನಗಳಲ್ಲಿ நிறையப்பட்டு, ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು, பொறாமையினாலும், ಹಗೆತನಗಳಲ್ಲಿ, கொலையினாலும், ಕೊಲೆಯಿಂದಾಗಿ, வாக்குவாதங்களினாலும், ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚಿನಿಂದಾಗಿ, வஞ்சகத்தினாலும், ವಂಚನೆಯಿಂದಾಗಿ, வன்மையினாலும் நிறைந்தவர்களாய், ಅವರು ಮೋಸದಿಂದ ತುಂಬಿದವರಾದರು, புறங்கூறுகிறவர்களுமாய், ಚಾಡಿ ಹೇಳುವಂತವರಾಗಿ. ಯಾರು புறங்கூறுவாங்க? ಯಾರು ಚಾಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ? கவனிக்கிறீங்களா? ಗಮನಿಸುತ್ತಿದ್ದೀರಾ? இந்த அந்தகாரம் நம்மகிட்ட வரக்கூடாது. ಈ ಅಂಧಕಾರ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. என்ன கூறுறது? ಯಾವುದನ್ನ ಹೇಳುವಂತದ್ದು? ಕನ್ನಡದಲ್ಲಿ ಜಾಡಿ ಹೇಳುகிறாய், ಕನ್ನಡದಲ್ಲಿ ಚಾಡಿ ಹೇಳುವಂತವರು, புறங்கூறுகிறவர்கள், ಚಾಡಿ ಹೇಳುವಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இருளடைந்தவங்க தான் என்ன செய்வாங்க? ಅವರು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ಒಳಪಟ್ಟವರೇ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? புறங்கூறுவாங்க, ಚಾಡಿ ಹೇಳುತ್ತಾರೆ, மற்றவங்கிட்ட போய் மற்ற சொல்லுகிறது, ಮತ್ತೊಬ್ಬರ ಹೇಳಿ ಮತ್ತೊಬ್ಬರ ಕಾರ್ಯವನ್ನ ಹೇಳುತ್ತಾರೆ. இருதயம் என்னடைந்திருக்கிறது? ಹೃದಯದಲ್ಲಿ ಏನಾಗಿದೆ? அந்தகாரம் நம்மகிட்ட வரக்கூடாது. ಅಂಧಕಾರ ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರಬಾರದು. இந்த அந்தகாரம் மாறினாட்டா ಈ ಅಂಧಕಾರ ಮಾರ್ಪಟ್ಟರೆ தேவனுடைய மகிமை, ದೇವರ ಮಹಿಮೆ நம்ம மீது காணப்படும். ನಮ್ಮಲ್ಲಿ ಕಾಣಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. புறங்கூறுகிறவர்களுமாய், ಚಾಡಿ ಹೇಳುವಂತವರಾಗಿ, அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், ನಾವು ಅಹಂಕಾರಿಗಳಾಗಿ, மற்றவங்களை பற்றி அவதூறா என்ன செய்கிறது? ಮತ್ತೊಬ್ಬರಲ್ಲಿ ಕುಚೋದ್ಯ. ஒருவங்க மற்றவங்களை பற்றி அவதூறா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, அவங்க இருதயம் என்ன செய்திருக்கிறது? ಮತ್ತೊಬ್ಬರ ಕುರಿತಾಗಿ ಅಹಂಕಾರಿಗಳಾಗಿ ಮಾತನಾಡುವ ಅವರ ಹೃದಯ ಏನಾಗಿದೆ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சிலர் பாத்தீங்கன்னா ಕೆಲವು ನೋಡಿದರೆ 1000 நல்லதை விட்டுருவாங்க, 1000 ಒಳ್ಳೆಯದನ್ನ ಬಿಡುತ್ತಾರೆ. ಯಾವುದಾದ್ರೂ ಒಂದು அறியாமையினால் ஏதாவது ஒரு காரியம் நடந்திருக்கும், ತಿಳಿಯದೆ ಯಾವುದಾದ್ರೂ ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡಿರುತ್ತಾರೆ, அதை தூற்றி திரிவார், ಅದನ್ನ ಹೇಳಿಕ್ಕೆ ತಿರುಗುತ್ತಾರೆ. புறங்கூறுதல், ಅದೇ ಹೊಟ್ಟೆ அவதூறு செய்வது. ಅವರು ಕೇಡನ್ನ ಹೇಳುವಂತದ್ದು. காரணம்
இருதயம் என்ன அடைந்திருக்கிறது? ಅವರ ಹೃದಯ ಏನಾಗಿದೆ? ಅಂಧಕಾರಪಟ್ಟ. ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದೆ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, தேவ பகைஞருமாய், ದೇವರನ್ನ துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், ಸೊಕ್ಕಿನವರಾಗಿ, அகந்தை உள்ளவர்களுமாய், ಅಹಂಕಾರಿಗಳಾಗಿ. அகந்தன என்ன? ಅಹಂಕಾರಿ ಅಂದರೆ ಏನು? என்ன கேக்குறதுக்கு யாரும் கிடையாது. ನನ್ನನ್ನ ಕೇಳುವುದಕ್ಕೆ ಯಾರಿದ್ದಾರೆ? யார் ஏண்ட வந்து கேக்குறது? ಯಾರು ನನ್ನನ್ನ ಕೇಳುವಂತದ್ದು? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அகந்த, ಅಹಂಕಾರ, பெருமையா, ಎಮ್ಮೆಯಿಂದ தலை தூக்கி நிமிர்ந்து நடக்கிறது, ತಲೆಯನ್ನು ಎತ್ತಿ ನಡೆಯುವಂತದ್ದು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ ಸ್ಮಾರ್ಟಾ இருக்கிறது வேற, பெருமையா நடக்கிறது. ನೀನು ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿರುವಂತದ್ದು ಬೇರೆ, ಅಹಂಕಾರದಿಂದ ನಡೆಯುವಂತದ್ದು ಬೇರೆ. ಕೋಳೆಯಾ நடக்கணும்னு சொல்லல. ನೀನು ಗೋನಾಗಿ ನಡೆಯುವುದು ದೇವರು ಹೇಳಲಿಲ್ಲ. ನೀನು ಕರ್ತನ ಮಗು, நீ ಸ್ಮಾರ್ಟಾ ಇರು, ನೀನು ಸ್ಮಾರ್ಟ್ ಆಗಿರು. ஆனா ಆದರೆ அகந்தையா இருக்காத, ಅಹಂಕಾರಿಯಾಗಿರಬೇಡ, பெருமையா இருக்காத, ಎಮ್ಮೆ ಕೊಳ್ಳಬೇಡ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இந்த இருள் நீங்க வேண்டும். ಈ ಕತ್ತಲು ನೀಗಿಸಲ್ಪಡಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ಕರ್ತನಿಗೆ உண்டாவதாக. ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. வீம்புக்காரதுமாய், ನಾವು ಬಡಾಯಿ ಕೊಚ್ಚಿ பொல்லாதவைகளை யோசிக்கிறவர்களுமாய், ಕೇಡನ್ನ ಕಲ್ಪಿಸುವವರು, பொல்லாதவைகளை பிணைக்கிறவர்களுமாய், ಕೇಡನ್ನ ಕಲ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವವರು, பெற்றாருக்கு ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ கீழ்ப்படியாதவர்களுமாய், ಮಾತನ್ನ ಕೇಳದವರಾಗಿದ್ದರು. எல்லா பிள்ளைகள் கவனிங்க. ಎಲ್ಲ ಮಕ್ಕಳು ಗಮನಿಸಿ. யாரெல்லாம் பெற்றோருக்கு கீழ்ப்படியாம இருக்கீங்க எழுமுங்க பார்க்கலாம். ಯಾರು ಎತ್ತವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಇದ್ದೀರಿ ಅವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. எம்மா அந்த Dress வேண்டாம், ಮಾ ಈ ಡ್ರೆಸ್ ಬೇಡ, அதைத்தான் போடுவேன். ನಾನು ಅದನ್ನೇ ಹಾಕುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இந்த ஐடெக்ஸ் வேண்டாம், ಈ ಐಟೆಕ್ಸ್ ಬೇಡ, கியூடெக்ஸ் வேண்டாம், ಕ್ಯೂಟೆಕ್ಸ್ ಬೇಡ, இது நமக்கு தகாது, ನಮಗೆ ಇದು ಯೋಗ್ಯವಲ್ಲ, இல்ல அது எனக்கு வேணும். ಇದು ಅದು ನನಗೆ ಬೇಕು. என் அன்பு பெற்றோர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿ ಎತ್ತವರೇ, ஒரு நாள் தூக்கி நொறுக்கி இடிச்சு தூக்கி போடுங்க. ಒಂದು ದಿನ ಅದನ್ನ ಜಜ್ಜಿ ಹೊರಗಡೆ ಹಾಕಿ ಬಿಡಿರಿ. அதை நீ செய்யணும். ಅದನ್ನ ನೀನು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ள இருக்க கூடாது. ಅದು ನಮ್ಮ ಮನೆಯ ಒಳಗಡೆ ಇರಬಾರದು. பெற்றோர்கள் அதை செய்யணும். ಎತ್ತವರು ಅದನ್ನ பிணகாசை போல வைராக்கியம் போற. ವಿನಾಶನ ರೀತಿಯಲ್ಲಿ ವೈರಾಗ್ಯ இல்லனா ತೋರಿಸಬೇಕು. கர்த்தருக்கு நீ கணக்கு கொடுக்க வேண்டியதா ಇಲ್ಲಂದ್ರೆ இருக்கு. ಕರ್ತನಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡುವಂತವರಾಗಿರಬೇಕು. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. ஒரு கேள்வி கேட்டேன். ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದೆ. பெற்றோர்களுக்கு, ಎತ್ತವರಿಗೆ, பெற்றோர்களுக்கு, ಎತ್ತವರಿಗೆ, யார் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க? ಯಾರು ಎತ್ತವರಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ? இருதயம் ಹೃದಯ இருளடைந்தவர்கள், ಕತ್ತಲಾಗಿರುವಂತವರು, உணர்வில்லாதவர்கள், ಅವರಿಗೆ ವಿವೇಚನೆ ಇಲ್ಲಂತವರು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லா பெற்றோரும் இங்க தான் இருக்காங்க. முதல்ல உங்ககிட்ட கேள்வி, ಮೊದಲು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳುತ್ತೇನೆ, அடுத்து பெற்றோர்கிட்ட கேள்வி. ನಂತರ ಎತ್ತವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ. நான் எங்க அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியல, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಮಾತನ್ನ ಕೇಳಲಿಲ್ಲ அப்படின்னா எழும்பிருங்க. அரிதியாக- நான் உங்களை ஜெபம் பண்ணி இன்னையிலிருந்து கீழ்ப்படியும்படி, கீழ்ப்படிகிறது போல ஜெபிக்கி உட்கார வச்சிடுறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ಇರುವುದಾದ್ರೆ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ಕುಳಿಸುತ್ತೇವೆ. உங்க பாவம் மன்னிக்கப்பட்டுரும். ನಿಮ್ಮ ಪಾಪ ಮನ್ನಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. எத்தனை பேர் கொஞ்சம் எழும்புங்க பார்க்கலாம். ಎಷ್ಟು ಜನ ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ? ஒன்னும் எழும்பாது. ಒಬ್ಬರು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. எல்லாம் தலையை கீழே போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ಎಲ್ಲರೂ ತಲೆಯನ್ನ ಕೆಳಗಡೆ ಹಾಕಿದ್ದಾರೆ. ஆனா இப்போ உங்க அப்பா அம்மாட்ட கேட்க போறேன். ಅದೇ ನಿಮ್ಮ ತಂದೆ ತಾಯಿಯ ಬಳಿ இங்க இருந்து ஆரம்பிக்க போறேன். ಇಲ್ಲಿಂದ ಆರಂಭಿಸುತ್ತೇನೆ. ஃபர்ஸ்ட்ல சைனியா தான் உட்கார்ந்திருக்காங்க. ಫಸ್ಟಲ್ಲಿ ಶೈನ ಕುಳಿತುಕೊಂಡಿದ್ದಾರೆ. ரெண்டாவது 1 ಎರಡನೇದಾಗಿ 3. 3. இப்போ இங்க இவங்களே எழுப்பி விட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவையும் கேட்க போறேன். ಇವರೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತು ಅವರ ತಂದೆ ತಾಯಿಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುತ್ತೇನೆ. உங்க மகா கீழ்ப்படிறாளான்னு கேட்க ನಿಮ್ಮ போறேன். ಮಗಳು ವಿಧೇಯಲಾಗುತ್ತಾಳಾ ಎಂದು ಕೇಳುತ್ತೇನೆ. கொஞ்ச நேரம் செஞ்சிடலாமா? லேட் ஆனாலும் பரவாயில்ல. ಸ್ವಲ್ಪ ಮಾಡೋಣ, ಲೇಟ್ ಆದ್ರೂ ಪರವಾಗಿಲ್ಲ. பிள்ளைகள் நன்றா கவனிங்க. ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. யாருடைய இருதயம் இருளடைந்திருக்கிறதோ அவங்க தான் உங்க பெற்றோருக்கு நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. ಯಾರ ಹೃದಯ ಕಾರ್ಗತ್ತಲಿಗೆ ಒಳಪಟ್ಟಿದ್ದದೋ ಅವರು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சில பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை காலையில எழும்புறதுக்கு அந்த பாடுபடுறாங்க. ಕೆಲವರು ಎತ್ತವರು ಬೆಳಗ್ಗೆ ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕೆ ಅಷ್ಟೊಂದು ಪಾಡುಪಡುತ್ತಾರೆ. ஐயா நாங்க லேட்டா வர்றதுக்கு காரணமே எங்க பிள்ளைகள் தான். ಅಯ್ಯ ಲೇಟ್ ಆಗಿ ಬರುವುದಕ್ಕೆ ನಮ್ಮ ಕಾರಣವೇ ನಮ್ಮ ಮಕ್ಕಳು. பெட்டோட சேர்த்து ஒரு குடம் தண்ணியை ஊத்துங்க. ಬೆಡ್ಡೊಂದಿಗೆ ಸೇರಿ ಒಂದು ಕೊಳ ನೀರನ್ನು ಹಾಕಿರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெண்டு கையோட நரகத்துக்கு போவதை பார்க்கலாம் தரிச்சு போட்டு ஒரு கையா பரலோகத்துக்கு போறது நல்லது. ಎರಡು ಕೈಯಿಂದ ನರಕಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಅರಿದು ಹಾಕು, ಒಂದು ಕೈಯಿಂದ ನಿನ್ನ ಸ್ವರ್ಗಕ್ಕೆ ಹೋಗುವುದು ಒಳ್ಳೆಯದು. பிள்ளைகளுக்கு நல்லா புரியுதா? ಮಕ್ಕಳಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? புரியுதா? முன்னாடி இருக்கிறவங்க ಮುಂದೆ ಇರುವಂತವರಿಗೆ ಅರ್ಥವಾಗ್ತಿದ್ಯಾ? ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் கொஞ்சம் எழும்புங்க பார்க்கலாம். ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. பிள்ளைகள் எல்லாரும் எழும்புவாங்க. ஒரு நிமிஷம். சண்டே ஸ்கூலுக்கு வராத பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எழும்புங்க. ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ಗೆ ಬರದೇ ಇರುವಂತವರೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. பெற்றோர்களுக்கும் இதை குறித்து இன்னைக்கு கவலை கிடையாது. ಎತ್ತವರಿಗೂ ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಚಿಂತೆ ಇಲ್ಲ.
ஏதோ சண்டே ஸ்கூல் நடக்குது. ஏதೋ ಒಂದು ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ ನಡೆಯುತ್ತದೆ. எதுக்கு சண்டே ஸ்கூல்? ಯಾವುದಕ್ಕೆ ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್? ஏதோ நம்ம சபையிலும் சண்டே ஸ்கூல் நடத்தணும் போர்டு போடுறதுக்கா? ಏನೋ ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ನಡೆಯುತ್ತದೆ ಬೋರ್ಡ್ ಹಾಕುವುದಕ್ಕ ಅಲ್ಲ. யாரும் எங்களுக்கு கொண்டு வந்து சண்டே ஸ்கூல் நடத்தினா தான் உங்களுக்கு கிரேட் கொடுப்பேன், பாஸ்டர் கிரேட் கொடுக்குறாங்களா? இல்ல. ಯಾವುದೇ ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ ನಡೆದಿದೆ ನಿಮಗೆ ಪಾಯಿಂಟ್ಸ್ ಗ್ರೇಡ್ ಕೊಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ. சண்டே ஸ்கூலுக்கு வராத பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எழும்புங்க பாக்க. ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ಗೆ ಬರದೇ ಇರುವಂತಹ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. அர்த்தம் ஆகுதா? தமிழ்ல தான் நான் பிரசங்கம் பண்றேன். ತಮಿಳಲ್ಲೇ ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೇನೆ. ಕನ್ನಡ ಬೇಕಾ? ಕನ್ನಡ ಬೇಕಾ? ಸಂಡೇ ಸ್ಕೂಲ್ಗೆ ಯಾರ್ಯಾರೆಲ್ಲ ಬಂದಿಲ್ವೋ ಅವರೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತ್ಕೊಳ್ರಿ. Those who are not coming to the Sunday school, please stand up. ಸಂಡೇ ಕ್ಲಾಸ್ಗೆ ಬರದೇ ಇರುವಂತವರೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஒண்ணு எழும்புற மாதிரி ಒಬ್ಬರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. தாய் தகப்பன்மாருக்கும் கீழ்ப்படுகிறது இல்ல, பாஸ்டருக்கும் கீழ்ப்படுகிறது. ತಂದೆ ತಾಯಿಗಳು ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ, ಪಾಸ್ಟರ್ಗೂ ಸಹ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. What's the reason? ಅದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು? வசனத்தின்படி ವಾಕ್ಯಾನುಸಾರವಾಗಿ இருதயம் என்ன இருக்கு? ಹೃದಯ ಏನಾಗಿದೆ? அது நல்லதல்ல, ಅದು ಒಳ್ಳೆಯದಲ್ಲ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. இன்னொரு கேள்வி கேட்க போறேன். ಇನ್ನೊಂದು ಪ್ರಶ್ನೆಯನ್ನ ಕೇಳುತ್ತೇನೆ. யூத் மீட்டிங் வராத பிள்ளைகள்லாம் கொஞ்சம் எழும்புங்க பாருங்க. ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಬರದೇ ಇರುವಂತ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿ. அடுத்த கேள்வி கேட்க போறேன். ನಂತರ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ யூத் ಕೇಳು. மீட்டிங்க்கு வராத பிள்ளைகளுடைய பெற்றோர் கொஞ்சம் எழும்புங்க பாருங்க. ಯೂತ್ ಮೀಟಿಂಗ್ ಗೆ ಮಕ್ಕಳನ್ನ ಕಳಿಸದೇ ಇರುವಂತ ಎತ್ತವರು ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳಿರಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. எனக்கு அன்பானவர்களே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ಮಕ್ಕಳೇ, ஏன் சொல்றேன்? ಯಾವುದಕ್ಕೆ ಹೇಳುತ್ತೇನೆ? நம்முடைய இருதயம் ನಿಮ್ಮ ಹೃದಯ என்ன அடையக்கூடாது? ಯಾವುದಕ್ಕೆ ಒಳಪಡಬಾರದು? என்ன அடையக்கூடாது? ಯಾವುದಕ್ಕೆ ಒಳಪಡಬಾರದು? ஒருவேளை பிள்ளைகள் படித்திருக்கலாம், ಒಂದು ವೇಳೆ ಮಕ್ಕಳು ಓದುತ್ತಿರಬಹುದು, தகப்பனை மதிக்காது. ತಂದೆಯನ್ನ படித்தாலும் தாயை மதிக்காது. ಓದಿದರೂ ತಂದೆಯನ್ನ ಗೌರವ பிள்ளைகள் ವಿಧೇಯರಾಗದೇ ಇರುವಂತಹ ಮಕ್ಕಳು ಯಾವುದೇ ಓದಿದರೂ உயர்ந்த நிலையில் வந்தாலும் ಯಾವುದೇ ಉನ್ನತ ಸ್ಥಾನದಲ್ಲಿ ಇದ್ದರು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, பெற்றோர்களுக்கு ಅವರು ಎತ್ತವರಿಗೆ என்ன செய்வார்கள்? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? என்ன செய்வாங்க? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? ஒருவேளை ஐஏஎஸ் படித்தார், ಒಂದು ವೇಳೆ ಐಎಎಸ್ ಓದಿರಬಹುದು, பெற்றோர்கள் படிக்காதவர்களாக இருந்தால், ಒಂದು ವೇಳೆ ಎತ್ತವರು ಓದದೇ ಇರುವಂತವರಾಗಿರಬಹುದು, பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய கனத்தை அப்படியே கொடுப்பார். ಆದ್ರೆ ಎತ್ತವರಿಗೆ ಕೊಡಬೇಕಾಗಿರುವಂತಹ ಘನವನ್ನು ಆ ರೀತಿಯಾಗಿಯೇ ಘನಪಡಿಸುತ್ತಾರೆ. யாருடைய இருதயம் ಅದು ಯಾವರ ಹೃದಯ இருளடைந்திருக்கிறதோ, ಹೃದಯ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿದೆಯೋ, தகப்பன்மார்களுக்கு ತಂದೆ ತಾಯಿಯ ಮಾತಿಗಳಿಗೆ என்ன செய்ய மாட்டாங்க? ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ. கீழ்ப்படியாதவர்களும் ವಿಧೇಯರಾಗದೇ ಇದ್ದರು, உணர்வில்லாதவர்களும் ಅವರು ವಿವೇಚನೆ ಇಲ್ಲದಿದ್ದರು, உடன்படிக்கையை மீறுகிறவர்களும் ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಮೀರುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ, ಸ್ವಭಾವ ಇಲ್ಲದಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. அப்பா அம்மா மேல என்ன இருக்காது? ತಂದೆ ತಾಯಿಯ ಮೇಲೆ ಏನಿರುವುದಿಲ್ಲ, என்ன இருக்காது? ಏನಿರುವುದಿಲ್ಲ, அன்பு இருக்காது, ಪ್ರೀತಿ ಇರುವುದಿಲ್ಲ. கடந்த வாலிபர் கூட்டத்துல ಕಳೆದ ಯವನಸ್ಥ ஒரு ಕೂಟದಲ್ಲಿ சம்பவத்தை நான் சொன்னேன். ಒಂದು ಸಂಭವನ ಹೇಳಿದೆ. தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ನಡೆದಂತ ಒಂದು ಸಂಭವ. ஒரு சகோதரி, ಒಂದು ಸಹೋದರಿ, ஒரே பிள்ளை, ಒಂದೇ ಮಗ, அவங்க ஒரு விதவை, ಅವಳು ಒಂದು ವಿಧವೆ, கணவர் மரித்து போய்விட்டார், ಗಂಡನ ತೀರು ஆனா ಹೋಗಿದ್ದಾನೆ. இவங்களுக்கு ஒரு ஆசை, ಅವರಿಗೆ ಒಂದು ಆಸೆ, எப்படியாவது பிள்ளையை நன்றாய் படித்து ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಮಗನನ್ನ ಚೆನ್ನಾಗಿ ಓದಿಸಬೇಕು, நன்றாக வீட்டு வேலை செய்து பாத்திரம் விளக்கி தன் பிள்ளையை படிக்க வைத்தார். ಚೆನ್ನಾಗಿ ಮನೆ ಕೆಲಸ ಮಾಡಿ ಪಾತ್ರೆ ತೊಳೆದು ಆ ಮಗಳನ್ನ ಓದಿಸುತ್ತಾರೆ. 5th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ல ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ வந்தான். ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಬಂದರು. அவங்க அம்மா சொன்னாங்க, ಅಮ್ಮ ಹೇಳಿದರು, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ಗೆ அன்னைக்கு பிரைஸ் ಅವನು கொடுக்க போறாங்க. ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಅಲ್ಲಿ ಶಾಲೆಯಿಂದ ಅವರಿಗೆ ಪ್ರೈಸ್ ಅನ್ನು ಕೊಡ್ತಾರೆ. சொன்னாங்க, ಅವರ ಅಮ್ಮ ಹೇಳಿದರು, ಅದ ಪಾಕ ನಾ ವರರಂಪಾ, ಅದನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ನಾನು ಬರುತ್ತೇನಪ್ಪ, ನಾ ಪಾಕ ವರನ, ನೀನು ಪ್ರೈಸ್ ಕೊಡುವುದನ್ನ ನಾನು ನೋಡಬೇಕಪ್ಪ. வேண்டாம்மா நீ வர வேண்டாம். ಅವನು ಹೇಳಿದ, ನೀನು ಬರಬೇಡ. அடுத்து 10th முடித்தான். 10th ಮುಗಿಸಿದನು. 10thல ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ வந்தான். 10th ಅಲ್ಲಿ ಸ್ಕೂಲ್ ಫಸ್ಟ್ ಬಂದರು. சொன்னாங்க அம்மா, ಆವಾಗಲೂ ಅಮ್ಮ ಹೇಳಿದರಂತೆ, ನೀ ಫಸ್ಟ್ ವಾங்குறத ನಾ ಪಾಕணும், ನೀನು ಫಸ್ಟ್ ಅನ್ನ ಪ್ರೈಸ್ இல்லம்மா நீங்க வர வேண்டாம், ನೀನು ಬರಬೇಡಮ್ಮ. 12th முடித்தான். 12th ಆಯ್ತು, முதல் மதிப்பெண் பெற்றான். ಅದರಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಸ್ಥಾನ ಬಂದನು. அடுத்து கல்லூரியில் அவனுக்கு இன்ஜினியரிங் சேர்க்க வாய்ப்பு ನಂತರ கிடைத்தது. ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಇಂಜಿನಿಯರ್ ಸೇರುವುದಕ್ಕೆ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ರ್ಯಾಂಕ್ ವಾಂಗನಾன். ಇಂಜಿನಿಯರ್ ಯೂನಿವರ್ಸಿಟಿ ಫಸ್ಟ್ ಅನ್ನು ಬಂದರು. அப்போ அம்மா சொன்னாங்க, ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಮ್ಮ ಹೇಳಿದರು, ನಾನು ಪಾಕ ವರರಂಪಾ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ನೋಡುವುದಕ್ಕೆ ಬರ್ತೇನೆ, அந்த ಪ್ರೈಸ್ ವಾಂಗದ ನಾ ಪಾಕணும், ನೀನು ಯೂನಿವರ್ಸಿಟಿಯಲ್ಲಿ ಪ್ರೈಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದನ್ನು ನೋಡಬೇಕು, ನಿನಗೋಸ್ಕರವೇ, ಎಲುಬು ತೋಲಾನದು ಉನಕ್ಕಾಗ, ನಾನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮೂಳೆಯಿಂದ ಇರುವಂತದ್ದು ನಿನಗೋಸ್ಕರ, ಅದನ್ನು ನೋಡಬೇಕಪ್ಪ. ಅಮ್ಮ ಬೇಡಮ್ಮ. ಕ್ಯಾಂಪಸ್ ಇಂಟರ್ವ್ಯೂಲೇ, ಕ್ಯಾಂಪಸ್ ಇಂಟರ್ವ್ಯೂ ಅಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾவில் ஒரு வேலை கிடைத்தது. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾ ಒಂದು ಕೆಲಸ ಸಿಕ್ಕಿತಂತೆ. ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾவுக்கு சென்றார். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಗೆ ಹೋದರು. ಅಮ್ಮಾவுக்கு தெரியாமலே, ಅಮ್ಮನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ஒரு பெண்ணை பார்த்தவன் அங்கே திருமணம், ಇನ್ನನ್ನು ನೋಡಿ ಅಲ್ಲೇ ಮದುವೆ ಮಾಡಿಕೊಂಡನು. நாட்கள் கடந்தது, ದಿನ ದಾಟಿತು, ಅವನಿಗೆ ஒரு குழந்தை பிறந்தது, ಅವರಿಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿತು, ಅವನ ಫಸ್ಟ್ ಬರ್ತ್ಡೇ, ಅವನ ಮೊದಲನೇ ಹುಟ್ಟಿದಬ್ಬ. அப்ப சொன்னாங்க, ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, ಮಗನೇ நீ 5th ಕ್ಲಾಸ್ ಪ್ರೈಸ್ ವಾங்குವುದು ಬೇಡಾன்னு சொல்லி, ನೀನು 5ನೇ ಕ್ಲಾಸ್ ಪ್ರೈಸ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋ ಬೇಡ, 10ನೇ ತರಗತಿ ಹೋಗೋ ಬೇಡ ಅಂತ, 12th ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ ಪ್ರೈಸ್ ವಾங்குವುದು ಬೇಡ, 12ನೇ ತರಗತಿಯಲ್ಲಿ ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದೆ,
நீ பிரைஸ் வாங்கும்போது வேண்டாம்னு சொல்லி ಕಾಲೇಜಿನಲ್ಲಿ ಪ್ರೈಸ್ ಬೇಡ ಅಂತ நீ ಹೇಳಿದೆ. சொல்றத நான் கேட்க மாட்டேன். ಈಗ ನೀನು ಹೇಳುವಂತ ಕೇಳುವುದಿಲ್ಲ. என் பேர குழந்தையை நான் பார்க்கணும். ನನ್ನ ಮೊಮ್ಮಗನನ್ನು ನೋಡಬೇಕು. கண்டிப்பா நான் வருவேன். ಖಂಡಿತವಾಗಿ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. ஆஸ்திரேலியாவுக்கு நான் வருவேன். ಆಸ್ಟ್ರೇಲಿಯಾಗೆ ನಾನು ಬರುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்பொழுது அவன் சொன்னான், ಅವರು ಹೇಳಿದರಂತೆ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. அம்மா என் கூட படித்தவங்க எல்லாம் ನನ್ನಲ್ಲಿ ಓದಿದಂತವರಲ್ಲ, MLA ಮಕ್ಕಳು, போலீஸ் இன்ஸ்பெக்டருடைய பிள்ளை, ಪೊಲೀಸ್ ಇನ್ಸ್ಪೆಕ್ಟರ್ ಮಕ್ಕಳು, ಕಮಿಷನರ್ ಮಕ್ಕಳು. நீ என்ன ஃபர்ஸ்ட் ಸ್ಟ್ಯಾಂಡರ್ಡ್ல வந்து விட வரும் பொழுது, ನೀನು ಫಸ್ಟ್ ಕ್ಲಾಸ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಿಡುವ ಬರುವಾಗ ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಉಂಟಾಗಲಿ. உன்னுடைய கண்ணு, ನಿನ್ನ ಕಣ್ಣು என்ன கண்ணா, முண்ட கண்ணா இருக்கு, ಮೆಲ್ಲುಗಣ್ಣಾಗಿತ್ತು, குருட்டு கண்ணாயிடுச்சு. ಕುರುಟು ಕಣ್ಣಾಗಿತ್ತು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்ன பேர் சொல்லுவாங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? ஒன்றரை கண்ணு. ஒன்றரை ಕಣ್ಣಾಗಿತ್ತು. ஒன்றரை கண்ணு மகன் அப்படின்னு சொன்னாங்க. ஒன்றரை ಕಣ್ಣು ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. 5ஆம் கிளாஸ்ல ஒன்றரை கண்ணு மகன் அப்படி ஒன்றரை கண்ணு அம்மா பையன் சொன்னாங்க, அதனால தான் நீ வேண்டாம்னு சொன்ன. 5ನೇ ಕ್ಲಾಸಲ್ಲಿ ஒன்றரை ಕಣ್ಣು ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ, ಅದಕ್ಕೆ ನಾನು ಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದೆ. இப்போ ಆದ್ರೆ ಈಗ என் பிள்ளைய வந்து பார்த்தா, ನೀನು ನನ್ನ ಮಗನನ್ನ ಬಂದು ನೋಡಿದರೆ ஒன்றரை கண்ணு பேரன்னு சொல்லுவாங்க, ஒன்றரை ಕಣ್ಣ ಮೊಮ್ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. இதுக்கு வரவே வேண்டாம், ಅದಕ್ಕೆ ದಯಮಾಡಿ ಬರಬೇಡ ಎಂದು பிள்ளைக்கு தான் ஒன்றரை கண்ண மகன் பேர் வந்துச்சு, ನನ್ನ ಮಗನಿಗೆ ஒன்றரை ಕಣ್ಣು ಮಗ ಎಂಬುದಾಗಿ பேர் வந்துச்சு. ನಿನ್ನ ಮಗನಿಗೆ ಆ ರೀತಿಯ ಹೆಸರು பிள்ளைக்கு ஒன்றரை கண்ணு பேரன்னு வரக்கூடாது, ನನ್ನ ಮಗನಿಗೆ ஒன்றரை ಕಣ್ಣು ಮೊಮ್ಮಗ ಎಂಬುದಾಗಿ ಬರಬಾರದು, ಅದಕ್ಕೆ ಬರಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದೆ. அந்த அம்மா சொன்னாங்க, ಅವರ ಅಮ್ಮ ಹೇಳಿದರಂತೆ, தம்பி ಮಗ, இதுக்கு மேல ಇದಕ್ಕೆ ಮೇಲೆ நான் இத சொல்லாம உன்கிட்ட இருக்க கூடாது, ನಾನು ಇದನ್ನು ಹೇಳದೆ ಇರಬಾರದು. நீ ஒன்றரை கண்ணுன்னு சொன்னியே, ನೀನು ஒன்றரை ಕಣ್ಣು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದೆ. ஒன்றரை கண்ணு எப்படி வந்துச்சு ಆ தெரியுமா? ஒன்றரை ಕಣ್ಣು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬಂತೆಂದರೆ, நீ ஒரு வயசு, ನೀನು 1 ವರ್ಷ ಇರುವಾಗ கீழே விழுந்து ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು உன்னுடைய கண்கள் அடிபட்டு போயிடுச்சு, ನಿನ್ನ ಕಣ್ಣು ಗಾಯಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟು பார்வை இழந்து போனாய், ನೀನು ದೃಷ್ಟಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡೆ. டாக்டர்கள் சொன்னார்கள், ಡಾಕ್ಟರ್ ಹೇಳಿದರು, ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ யாராவது கண் கொடுப்பாங்கன்னா ಯಾರಾದ್ರೂ ಕಣ್ಣು ಕೊಟ್ಟರೆ இவனுக்கு பார்வை கிடைக்கும், ಇವರಿಗೆ ದೃಷ್ಟಿ ಬರುತ್ತದೆ. அப்ப நான் சொன்னேன், ಆಗ ನಾನು ಹೇಳಿದೆ, என் பிள்ளைக்கு இல்லாத கண்ணா, ನನ್ನ ಮಗನಿಗೆ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ಕಣ್ಣು, ನನ್ನ ಕಣ್ಣನ್ನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, கண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு கொடுத்து விடு, ನನ್ನ ಕಣ್ಣನ್ನ ತೆಗೆದು ನನ್ನ எனக்கு ಮಗನಿಗೆ பார்வை ಕೊಡಿ. இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ನನಗೆ ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದೆ என் ಇದ್ದರೂ பிள்ளைக்கு பார்வை ಪರವಾಗಿಲ್ಲ, இருக்கட்டும், ನನ್ನ ಮಗನಿಗೆ ದೃಷ್ಟಿ ಇರಲಿ. உன் கண்ணுல இருக்கக்கூடிய கண்ணு உன் கண்ணு இல்லப்பா, என் கண்ணு தான் உன் கண்ணுல இருக்கு, ನಿನ್ನ உன் ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂತ நிமித்தம் தான் நான் ஒன்றரை கண்ணாயிட்டேன், ನಿನ್ನ ಕಣ್ಣಲ್ಲಿರುವಂತ ಕಣ್ಣು ನಿನ್ನದಲ್ಲಪ್ಪ, ಅದು ನನ್ನದು. எழுதுனாங்களா? ಆ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಪತ್ರವನ್ನ ಬರೆದರಂತೆ. தாயின் உள்ளம், ಇದುವೇ ತಾಯಿಯ ಮನಸ್ಸು, தகப்பனுடைய உள்ளம், ಇದುವೇ ತಂದೆಯ ಮನಸ್ಸು. பிள்ளைகள் இதை அறிந்து கொள்வதில்லை, ಮಕ್ಕಳು ಅದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, தாயின் அன்பை அறிந்து கொள்வதில்லை, ತಾಯಿಯ ಪ್ರೀತಿಯನ್ನು தகப்பனுடைய ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, அன்பை அறிந்து கொள்வதில்லை, ತಂದೆ ಪ್ರೀತಿಯನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உங்கள் ஒவ்வொரு மேன்மைக்கும் காரணம் ನಿಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಉನ್ನತಕ್ಕೆ ಕಾರಣ தாயும் ನಿಮ್ಮ ತಾಯಿ, தகப்பனும் ನಿಮ್ಮ ತಂದೆಯು ತಾನೇ. மறந்து விடாது, ಅದನ್ನ ಮರೆತು ಬಿಡಬೇಡಿರಿ. இருதயம் இருள் அடைஞ்சிருச்சு, ನಿಮ್ಮ ಹೃದಯ ಕತ್ತಲೆಗೆ ಒಳಪಟ್ಟರೆ பெற்றோரை நீங்க கனம் பண்ண மாட்டீங்க, ನಿಮ್ಮ ಎತ್ತವರನ್ನ ನೀವು ಘನಪಡಿಸುವುದಿಲ್ಲ, அதுதான் அந்தகாரம். ಅದುವೇ ಅಂಧಕಾರ. அம்மா சொன்னாங்களா? ಅಮ್ಮ ಹೇಳಿದ್ರಾ? அம்மா சொன்னது அப்படியே, ಅಮ್ಮ ಹೇಳಿದಂತ ಆ ರೀತಿಯಾಗಿ ಅದಕ್ಕೆ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲಬೇಡ್ರಿ. இப்படிப்பட்ட ஒரு காரியம் வேண்டாம், ಈ ರೀತಿಯಾಗಿ ಬೇಡ, இது நமக்கு தகுந்ததல்ல, ಇದು ನಮಗೆ ಯೋಗ್ಯವಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த இடத்துக்கு நீ போகாத, ಈ ಸ್ಥಳಕ್ಕೆ ನೀನು ಹೋಗಬೇಡ, இப்படி நடக்காது, ಈ ರೀತಿಯಾಗಿ இது ನಡೆಯಬೇಡ, நமக்கு தகுதி அல்ல, ಇದು ನಮಗೆ ಯೋಗ್ಯವಲ್ಲ. இருளடைந்திருக்கு, ನಿಮ್ಮ ಹೃದಯ இருளடையும் என்றால் ಕತ್ತಲೆಯ ಒಳಪಟ್ಟಿದ್ದಾರೆ, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படிய மாட்டார்கள், ತಂದೆಯ ಮಾತುಗಳಿಗೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ. அது மாத்திரமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ಕರ್ತನಿಗೆ ಸ್ತೋತ್ರ. இரக்கம் இல்லாதவர்களுமாய், ಕರುಣೆ ಇಲ್ಲದಂತವರು, இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராயிருக்கலாம் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் ಇಂಥವುಗಳು ನಡೆಸುವವರು ಮರಣಕ್ಕೆ ಪಾತ್ರರಾಗಿದ್ದಾರೆ. அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் ಅವರು ತಾವೇ ಅವುಗಳನ್ನು ನಡೆಸುವುದು, அவைகளை செய்கிற மற்றவரிடத்திலும் பிரியப்படுகிறார்கள். ಅದಲ್ಲದೆ ಮಾಡುವವರನ್ನು ಅನುಮೋದಿಸುತ್ತಾರೆ. தாங்களும் செய்றாங்களா? ತಾವು ಮಾಡುತ್ತಾರೆ. அவங்க பிரியம் யார் மேல? ಅವರ ಪ್ರಿಯ ಯಾರ ಮೇಲೆ? இப்படிப்பட்டவைகளை ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತವರ செய்கிறவர்களோடு, ಮಾಡುವಂತವರ ಮೇಲೆ. இப்படிப்பட்டவை செய்கிறவரோடு நமக்கு என்ன வரணும்? ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುವಂತವ ನಮಗೆ ಏನು ಬರಬೇಕು? வெறுப்பு வரணும். ನಮಗೆ ಅಸಹ್ಯ ಉಂಟಾಗಬೇಕು. இப்படி செய்கிறாய், ನೀನು ಈ ರೀತಿಯಾಗಿ ಮಾಡುತ್ತಿ, நீ என்னுடைய ஃப்ரெண்ட் இல்ல, ನೀ ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ಅಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ தேவனுக்கு பிரியமில்லாத செய்கிறாய், ದೇವರಿಗೆ ಪ್ರಿಯ ಇಲ್ಲದ ಕಾರ್ಯ, தொடர்பு இல்லை, ನಿನಗೆ ನನಗೆ ಸಂಪರ್ಕ ಇಲ್ಲ, அப்படி வெறுப்பு உண்டாகும். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅಸಹ್ಯ ಉಂಟಾಗಬೇಕು. ಆದರೆ இருதயம் இருளடைஞ்சிச்சு, ಹೃದಯ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟರೆ செய்கிறவர்களாக மாத்திரமல்ல, ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರು ಮಾತ್ರವಲ್ಲದೆ தண்டனை உண்டு அறிந்து என்ற நீதியான நியாய தீர்ப்பை அறிந்தும் ಮಾಡುವಂತವರಿಗೆ ದಂಡನೆ ಇತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಅರಿತು செய்கிறவர்களோடு என்ன செய்கிறாங்க? ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರಲ್ಲಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? பாத்தீங்கன்னா ಕೆಲವು ನೋಡಿ அக்கிரமம் பண்ணுவான், ಇವರು ಹಾಗೇ ಮಾಡುತ್ತಾರೆ, நல்லவங்களோட சேர மாட்டான். ಒಳ್ಳೆಯವರ இப்படி ಬಳಿಯಲ್ಲಿ யார் அக்கிரமம் பண்றாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கணும். ಯಾರು ಅಕ್ರಮ ಮಾಡುತ್ತಾರೋ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರುತ್ತಾರೆ. ಏನೋ எனத்தோட சேரணும். ಏನೋ ನಾನು ಸೇರುತ್ತೇನೆ. இந்த ஸ்மோக் பண்றவங்கள குடிக்கிறவங்கள பாத்தீங்கன்னா எங்க இருந்தாலும் எப்படியாவது தேடி பிடிச்சு அவங்க கூட எப்படியாவது சேர்ந்துருவான். ಸ್ಮೋಕ್ ಮಾಡುವಂತವ್ರು, ಕುಡಿಯುವಂತವ್ರು ಎಲ್ಲಾದ್ರೂ ಸೇರಿ ಜೊತೆಗೂಡುತ್ತಾರೆ.
ஹalleluya. Hallelujah. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. ಈಗ ಆಂಗ್ಲದಲ್ಲಿ ಒಂದು First ಗಾದೆ tell ಇದೆ. about your friend, ಮೊದಲು ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತನ ಕುರಿತು then ಹೇಳು, I will tell you about you. ನಂತರ ನಿನ್ನ ಕುರಿತಾಗಿ ನಾನು உன் ಹೇಳುತ್ತೇನೆ. நண்பன் யாருன்னு சொல்லு, ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತ ಯಾರು ಎಂದು ಹೇಳು, நீ யாருன்னு உனக்கு ನೀನು சொல்றேன். ಯಾರು ಎಂದು ನಂತರ ಹೇಳುತ್ತೇನೆ. அதை செய்கிறவளமாக அல்லாமல் ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರು அதை ಮಾತ್ರವಲ್ಲದೆ செய்கிறவர்கள் மேல் பிரியப்படுவளமாக இருக்கிறார். ಅದನ್ನು ಮಾಡುವಂತವರ ಮೇಲೆ நான் ಅನುಮೋದಿಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. அந்த செய்தியை முழுமையா முடிக்க முடியல, ಇದನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ಮುಗಿಸಲು நேரம் கடந்து ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. விட்டபடினால் நான் முடிக்கிறேன். ಸಮಯ ದಾಟಿದನಿಂದ ಮುಗಿಸುತ್ತೇನೆ. தொடர்ச்சியை கர்த்தர் அனுமதித்தால் வருகிற வாரத்திலே பார்ப்போம். ನಂತರ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು நம்முடைய சிந்தை ನಮ್ಮ அந்தகாரப்படக்கூடாது. ಯೋಚನೆ ಅಂಧಕಾರಕ್ಕೆ ಒಳಪಡಬಾರದು. நம்முடைய இருதயம் ನಮ್ಮ ಯೋಚನೆ ಹೃದಯ அந்தகாரப்படக்கூடாது. ಅಂಧಕಾರ ಪಡಬಾರದು. பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, ஒருவேளை நான் சொல்லும்போது நீங்க யாரும் எழும்பல, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ಹೇಳುವಾಗ ನೀನು ನಿಂತುಕೊಳ್ಳಲಿಲ್ಲ, உங்க இருதயம் ನಿಮ್ಮ ಹೃದಯ எப்படி இருக்குன்னு இப்ப தெரிந்து கொள்ளுங்க. ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಈಗ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. முழங்கால் படியிடுவோமா? ಮೊಣಕಾಲೂರೋಣವಾ? உங்களை நீங்களே உய்த்து ஆராய்ந்து பாருங்க. ನಿಮ್ಮನ್ನೇ ನೀವೇ ಪರಿಶೋಧಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. எல்லாரும் முழங்கால் படி. ಎಲ್ಲರೂ ಮೊಣಕಾಲೂರೋಣ. நம்ம யாரும் இருளடைய கூடாது. ನಿಮ್ಮ ಹೃದಯ ಯಾರು ಕಾರ್ಗತ್ತಲಿಗೆ வெளிச்சம் ಒಳಪಡಬಾರದು. உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ನಾವು ಬೆಳಕಿನಂತವರಾಗಿರಬೇಕು. உலகத்தையும் பூமியையும் இருள் மூடிக்கொள்ளும். ಲೋಕವು ಕಾರ್ಗತ್ತಲು ಮೂಡುತ್ತದೆ. நம்மை மூடக்கூடாது. ನಮ್ಮನ್ನು நம்ம ಮುಸುಕಬಾರದು. மேல் கர்த்தர் உதிக்கணும். ನಮ್ಮ ಮೇಲೆ ಕರ್ತನ ಉದಯಿಸಬೇಕು. கர்த்தருடைய மகிமை நம்ம மேல் காணப்பட வேண்டும். ಕರ್ತನ ಮಹಿಮೆ ನಮ್ಮಲ್ಲಿ எல்லாரும் ತೋರ್ಪಡಬೇಕು. நம்முடைய வலது கரத்தை உயர்த்திக் ಎಲ್ಲರೂ கொள்வோமா? ತಮ್ಮ ಬಲಗೈನ ಎತ್ತುಕೊಂಡು சத்தமாய் சொல்லுவோமா? ಶಬ್ದವಾಗಿ ಹೇಳೋಣ. சிந்தையில் அந்தகாரம் எனக்கு வேண்டாம். ಯೋಚನೆಯಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ನನಗೆ ಬೇಡ. இருதயத்தில் அந்தகாரம் எனக்கு வேண்டாம். ಹೃದಯದಲ್ಲಿ ಅಂಧಕಾರ ನನಗೆ ಬೇಡ. தேவனுடைய மகிமை எனக்கு வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ನನಗೆ எல்லாரும் ಬೇಕು. சத்தமாய் சொல்லுவோம். ಎಲ್ಲರೂ ಶಬ್ದವಾಗಿ தேவ ಹೇಳೋಣ. மகிமை எனக்கு வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ನನಗೆ தேவ ಬೇಕು. மகிமை என் பிள்ளைகளுக்கு வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ದೇವರ தேவ ಮಕ್ಕಳಿಗೆ மகிமை ಬೇಕು. என் குடும்பத்துக்கு வேண்டும். ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ தேவ ಬೇಕು. மகிமை என் வீட்டுக்கு வேணும். ದೇವರ ಮಹಿಮೆ ನಮ್ಮ ಕುಟುಂಬಕ್ಕೆ இதற்காகத்தான் ಬೇಕು. நான் சத்தமிடணும். ಇದಕ್ಕೋಸ್ಕರ ನಾವು எல்லாரும் வாய்களை திறந்து சத்தமாய் ಎಲ್ಲರೂ கேட்போம். ಬಾಯಿ ತೆರೆದು ಶಬ್ದದಿಂದ எங்கள் அன்பின் ಕೇಳೋಣ. தகப்பனே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವರೇ, பரிசுத்த பிதாவே, ಪರಿಶುದ್ಧ ತಂದೆಯೇ, உம்முடைய மகிமை ನಿನ್ನ ಮಹಿಮೆ எவ்வளவு மேன்மை உள்ளதுங்கிறத பார்த்து ಎಷ್ಟೊಂದು ಮಹಿಮೆ கொண்டிருக்கிறோம். ಉಳ್ಳದ್ದು ನೋಡಿದ್ದೇವೆ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ இங்கே ನಾಮದಲ್ಲಿ இருக்கிற ஒவ்வொருவரை விட்டு, ಇಲ್ಲಿರುವಂತಹ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನ ಬಿಟ್ಟು, பிள்ளைகளை விட்டு ಮಕ್ಕಳನ್ನ ಬಿಟ್ಟು அந்தகாரம் அகலுவதாக. ಅಂಧಕಾರವು ಅಗಲಿ ಹೋಗಲಿ. இயேசுவின் நாமத்தில் அகலுவதாக. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಆಗಲಿ. உம்முடைய வெளிச்சம் உதிக்கட்டும். ನಿನ್ನ ಬೆಳಕು ಉದಯಿಸಲ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆಯೇ. ஆமென். ಆಮೆನ್. வருகிற வெள்ளிக்கிழமை, மூன்றாவது வெள்ளிக்கிழமை ಬರತಕ್ಕಂತ ಶುಕ್ರವಾರ விடுதலை ಮೂರನೇ ಉಪವಾಸ ಶುಕ್ರವಾರ, கூட்டம், ಬಿಡುಗಡೆ ಉಪವಾಸ ಕೂಟ, ஞானஸ்நான ஆராதனை, ದೀಕ್ಷಾ ಸ್ನಾನ கர்த்தருடைய ಆರಾಧನೆ, பந்தி உண்டு. ಕರ್ತನ ಭೋಜನ ಬಿದೆ. வருகிற வெள்ளிக்கிழமை ಬರತಕ್ಕಂತ ಶುಕ್ರವಾರ 15ஆம் தேதி 15ನೇ ತಾರೀಕು காலை ಮುಂಜಾನೆ 6 மணிலிருந்து 7 மணி